வாசிப்போம். ஜான் சாப்டர் 20 verse 19. ಯೋಹನ ಬರೆದ ಗ್ರಂಥ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯವು. யோகன்னா பத்திரிக்கை 20:19. அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் தூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருந்தது. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வாரத்தின் அங்க சொல்லுது, வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். என்று வாக்குறுதியை கொடுத்தார். அப்படியே கண்களை மூடுவோமா? எத்தனை பேர் சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கிறீர்கள்? கணவனே, மனைவியே, தகப்பனே, தாயே, நீங்கள் யார் நிமித்தம் சமாதானத்தை இழந்திருக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தின் நிமித்தமா? உங்கள் நண்பர்கள் நிமித்தமா? உங்கள் கணவனா மனைவியா இவர்கள் நிமித்தமா? இல்ல உங்களை பெற்ற அப்பா அம்மா நிமித்தமா? இல்ல உங்க பிள்ளைகள் நிமித்தமா? நீங்கள் யார் அதிகமாய் நேசித்து அவர்கள் நிமித்தமா? யார் நிமித்தம் நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறீர்கள்? யார் உங்கள் சமாதானத்தை பூட்டி வைத்திருக்கிறார்கள்? பூட்டப்பட்டு கிடக்கிறீர்களா? சமாதானம் இழக்கிற வழிமுறை நின்றிருக்கிறீர்களா? கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? இயேசு உங்கள் நடுவே வந்திருக்கிறார். இயேசு உங்கள் நடுவே வந்திருக்கிறார். உங்களுக்கு சமாதானம். ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವಾಗಲಿ. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ದೇವರ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವೀರಾ? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. எத்தனை பேர் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. நீங்க தான் எல்லாம். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஆமாண்டவரே, எனக்கெல்லாம் நீர் வருவரே, சொத்தும் சுகமாய் இருக்கிறேன், பந்தமும் ஆசையுமாய் இருக்கிறேன், உம்மை விட எனக்கு வேறு எது உண்டு? நீதான் எனக்கு எல்லாமே, நீதான் எனக்கு எல்லாமே. ஓ ரப சந்தடன துரிபியாக்கமா, ஓ ரகப சதுடான துரிபியாக்கமா. Yes, mighty God, in the name of Jesus. உலக வாழ்க்கையில, மனித வாழ்வில, ಮನುಷ್ಯ ಜೀವಿತದಲ್ಲಿ நாங்கள் காண்பதெல்லாம் எப்படிப்பட்டவைகள்? ನಾವು ನೋಡುವಂತದಲ್ಲ ಯಾವ ರೀತಿ? எங்க வாழ்வுக்கு எது இன்பம், எது துன்பம்? ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಯಾವುದು ದುಃಖವು, ಯಾವ ಸಂತೋಷವು? இமசந்தரனமா
யுவரதுரிபியாக்கவா சந்துடானாதுரிபியாக்கமோ லதரபனதரபா லசியாலு ரனன ரதரபா. Yes, mighty God. Urarara. இயேசப்பா உம்மை தேடி வந்தேனே, எனக்கெல்லாமே விட்டு விட்டு வந்தேனே, எனக்கெல்லாமே நீதானே, என் வாழ்வெல்லாம் நீதானே, என் சொந்தம் வந்த யாவும் நீரே. இயேசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. இயேசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே, எனக்கெல்லாமே நீதானே, என் வாழ்வெல்லாம் நீதானே, என் சொந்த பந்தம் யாவும் நீரே. இயேசப்பா உம்மை தேடி வந்தேன். Isapa, 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 Isapa. இந்த உலக வாழ்வில ಈ ಲೋಕದ ಜೀವಿತದಲ್ಲಿ நீங்க தான் எல்லாமே. ನೀವೇ ಎಲ್ಲವೂ. உம்மிடத்தில் நாங்கள் சரணடைகிறோம். ನಿಮ್ಮ ಬಳಿ ನಾವು ಶರಣಾಗುತ್ತೇವೆ. சரண் ஒருவருக்கே, ನಮ್ಮ ಶರಣು ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ, சரண் ஒருவருக்கே, ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿ ನಿಮ್ಮ ಒಬ್ಬರಿಗೆ, சரண் ஒருவருக்கே. ನನ್ನ ಶರಣಿನ ಒಬ್ಬರಿಗೆ. His mighty power. பொழப்பு உன்னை வாட்டுகிறதா? ಗೋಲಾಟ ನೀನು ಆಳುತ್ತಾ ಇದೆಯಾ? துக்கம் உன்னை வேதனைக்குள் தள்ளுகிறதா? ದುಃಖವು ನಿನ್ನನ್ನು ವೇದನೆ ಒಳಗೆ ತಳ್ಳುತ್ತದಾ? நான் என்ன அப்படி செய்தேன்? ನಾನಾಗಿ ಏನ್ ಮಾಡಿದೆ? ஏன் எனக்கு இந்த வேதனை? ಯಾಕೆ ನನಗೆ ಈ ವೇದನೆ? ஏன் எனக்கு இந்த வேதனை? ಯಾಕೆ ನನಗೆ ಈ ವೇದನೆ? என்ற குழப்பத்தோடு இருக்கிறாயா? ಹೀಗಾಗಿ ಗೋಲಾಟದಿಂದ ಇದೆಯಾ? குழப்பத்தோடு இருக்கிறாயா? ಗೋಲಾಟದಿಂದ ಇದೆಯಾ? குழப்பங்களை மாற்ற ನಿನ್ನ ಗೋಲಾಟವನ್ನು ನೀಗಿಸುವುದು வல்ல தேவன் உன்னை அருகில் வந்திருக்கிறார். ನನ್ನ ದೇವರಿನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. வல்ல தேவன் உன்னை அருகே வந்திருக்கிறார். ಶಕ್ತನು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அவர் மட்டும் பிடிப்பீங்களா? ಆತನ ಮಾತ್ರ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವೀರಾ? அவர் மட்டும் நீங்க பிடிப்பீங்களா? ಆತನ ಮಾತ್ರವೇ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. அவன் நிச்சயம் உங்க கண்ணீரை துடைப்பான். ಆತನು ಖಂಡಿತ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು அவன் நிச்சயம் உங்க கண்ணீரை துடைப்பான். ಖಂಡಿತವಾಗಲಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುವವರು. அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பீர்களா? ಆತನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಆಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವೀರಾ? அவருடைய கரங்களில் கொடுப்பீர்களா? ಆತನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಆಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವೀರಾ? எஸ், அவர் நாமமே உயர்ந்தது. ಆತನ ನಾಮವೇ ಉನ್ನತವಾದದು. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, வாழ்கின்ற
காலமெல்லாம் நீங்க மட்டும் போதும் எனக்கு. நான் வாழ்கின்ற காலமெல்லாம் நீங்க மட்டும் போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு. வாழ்கின்ற காலமெல்லாம் நீங்க மட்டும் போதும் எனக்கு. நான் வாழ்கின்ற காலமெல்லாம் நீங்க மட்டும் போதும் எனக்கு. கண்ணுக்குள்ள என்ன வச்சு கண்மணி போல காப்பவரே, கண்ணுக்குள்ள என்ன வச்சு கண்மணி போல காப்பவரே, கலங்காது என்றவரே காலமெல்லாம் காப்பவரே, கலங்காது என்றவரே காலமெல்லாம் காப்பவரே. நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு. வாழ்கின்ற காலமெல்லாம் நீங்க மட்டும் போதும் எனக்கு. நான் வாழ்கின்ற நீங்க மட்டும் போதும் எனக்கு. மராவின் கண்ணீரை மதுரமாக மாற்றினீரே, மராவின் கண்ணீரை மதுரமாக மாற்றினீரே. என்னோடு இருப்பவரே என்னை என்று காப்பவரே, என்னோடு இருப்பவரே என்னை என்று காப்பவரே. நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு. வாழ்கின்ற காலமெல்லாம் நீங்க மட்டும் போதும் எனக்கு. நான் வாழ்கின்ற காலம் நீங்க மட்டும் போதும் எனக்கு. நான் வாழ்கின்ற காலமெல்லாம் நீங்க மட்டும் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ಹೌದು ಸ್ವಾಮಿ, நீங்க மட்டும் எங்க வாழ்க்கையில ನೀವು ಮಾತ್ರ ನಮಗೆ போதுமானவராய் இருக்கிறீர். ಸಾಕಾದವರಾಗಿದ್ದೀರಾ ಸ್ವಾಮಿ. போதுமானவராய் இருக்கிறீர். ನಿಮ್ಮ ಮಾತು ನಮಗೆ எங்களை கரம் பிடிச்சு நடத்தும். ನನ್ನ ಕರವಿಡಿದು உங்க ನಡೆಸಿರಿ. நாம மகிமைப்படும். ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆ பிதா, ಹೊಂದಲಿ. குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு ತಂದೆ ಕುಮಾರ ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಗೆ மகிமையும் கனம் உண்டாகட்டும். ಮಹಿಮೆ ಗಣ ಉಂಟಾಗಲಿ. இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா, ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. யோவான் 20:19 சொல்லுகிறார். ಯೋಹಾನ 20:19 ಹೇಳುತ್ತದೆ. யோவான் 20:21 சொல்லுகிறார். ಯೋಹಾನ 20:21 ಹೇಳುತ್ತದೆ. யோவான் 20:26 சொல்லுகிறார். ಯೋಹಾನ 20:26 ஜான் ಹೇಳುತ್ತದೆ. சாப்டர் 20:19 சொல்லுகிறது. ಯೋಹಾನ 20:9 ಹೇಳುತ್ತದೆ. ஜான் சாப்டர் 20:21 சொல்லுகிறது. ಯೋಹಾನ 21 ಹೇಳುತ್ತದೆ. ஜான் சாப்டர் 20:26 சொல்லுகிறது. ಯೋಹಾನ 20:26 ಹೇಳುತ್ತದೆ. அவர் பூட்டப்பட்ட கதவுகளுக்கு மத்தியில வந்து ಆತನು ಮುಚ್ಚಿರುವಂತ ಬಾಗಿಲ
ಬಾಗಿಲ ಪಕ್ಕ பயப்படாதீர்கள், ಭಯಪಡಬೇಡಿ, உங்களுக்கு சமாதானம். ನಿಮಗೆ இந்த ಸಮಾಧಾನವಾಗಲಿ. அத்தியாயத்துல 3 இடத்துல அவர் சொல்லுகிறார், ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 3 ಜಾಗದ உங்களுக்கு சமாதானம், ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವಾಗಲಿ, உங்களுக்கு சமாதானம், ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವಾಗಲಿ, உங்களுக்கு சமாதானம். ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವಾಗಲಿ. பயப்படாதீர்கள், ಭಯಪಡಬೇಡಿ, பயப்படாதீர்கள், பயப்படಬೇಡಿ, உங்களுக்கு சமாதானம். ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವಾಗಲಿ. என கண்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, ஒரு மனுஷன் ಒಂದು ವ್ಯಕ್ತಿ கர்த்தரை நம்பி இருக்கிறான் என்றால் ದೇವರ ನಂಬಿದ್ದಾನೆ ಅಂದರೆ கர்த்தரின் சமாதானம் ದೇವರ அவனுக்குள் இருக்கும். ಅವನೊಳಗೆ அந்த ಇರುತ್ತದೆ. சமாதானத்தை ಆ ಸಮಾಧಾನವನ್ನು ஒருவன் கெடுப்பான் என்றால் ಅವನು ಕೆಡಿಸುತ್ತಾನೆ ಅಂದರೆ தேவன் அவனை கெடுத்து போடுவார். ದೇವರು ಅವನು ಕೆಡಿಸಿ ಹಾಕುತ್ತಾರೆ. நீங்கள் தேவனுக்குள்ள இருப்பீங்கன்னா ದೇವರ ಒಳಗೆ தேவ ಇರುವುದಾದರೆ சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும். ದೇವರ ಸಮಾಧಾನ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುತ್ತದೆ. அந்த சமாதானத்தை யார் தடை ಆ செய்கிறார்களோ, ಸಮಾಧಾನ ಯಾರು ತಡೆ அந்த ಮಾಡುತ್ತಾರೋ, சமாதானத்துக்கு எதிராக யார் ಆ இருக்கார்களோ ಸಮಾಧಾನಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾರು ಇರುತ್ತಾರೋ அவர்கள் சமாதானமாய் இருக்க முடியாது. ಅವರು ಸಮಾಧಾನವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ಸತ್ಯವು ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ. வாழ்கின்ற காலத்தில ಜೀವಿಸುವ ದಿನಗಳೆಲ್ಲ, ஜீவிக்கிற வழிமுறைகளில ಜೀವಿಸುವ ದಾರಿಗಳೆಲ್ಲ, அது எதுவா இருந்தாலும் சரி, ಅದು ಏನೇ ಇದ್ದರೂ ಸರಿ, படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ಅದು ಓದುವುದಾಗಿರಬಹುದು, ಕೆಲಸವಾಗಿರಬಹುದು, திருமணமா இருக்கலாம், பிள்ளை செல்வங்களா இருக்கலாம், ಮದುವಾಗಿರಬಹುದು, ಮಕ್ಕಳಾಗಿರಬಹುದು, பணம் காரியங்களா இருக்கலாம், ಹಣದ ಕಾರ್ಯಗಳಾಗಿರಬಹುದು, உயர்வா இருக்கலாம், ಉನ್ನತವಾಗಿರಬಹುದು, எதுவா இருந்தாலும் சரி, ಯಾವುದು ಇದ್ರೂ ಸರಿ, அதுக்கு எல்லாவற்றுக்கும் ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ தேவன் ஒருவரே சமாதானக்காரர். ದೇವರು ಒಬ್ಬರೇ ಸಮಾಧಾನಕಾರನು. ஜான் சாப்டர் 16ல பார்க்கும் பொழுது ಯೋನ 16 ಹೇಳುತ್ತದೆ, verse 33, 33ನೇ ವಾಕ್ಯ, ஆமென், யோவான் 16:33 சொல்லுகிறது, 16:33 ಹೇಳುತ್ತದೆ, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு ನನ್ನವರೇ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಉಂಟು ಆಗುವುದು ನಿಮಿತ್ತ இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ಇವುಗಳನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. அங்க சொல்றார் பாருங்க, ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு ನನ್ನವರೇ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುವುದು இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ಇವುಗಳನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಉಪದ್ರ ಉಂಟು, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ಆದರೂ ಧೈರ್ಯವಾಗಿ நான் உலகத்தை ஜெயித்தேன். ಲೋಕವನ್ನು பக்கத்துல ಜಯಿಸಿದ್ದೇನೆ. பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, உனக்கு ஒரு சமாதானத்தை கெடுக்க ஒருவன் எழும்புவானால் ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೆಡಿಸಕ್ಕೆ ಒಬ್ಬರು ಬರುವುದಾದರೆ அவன் சமாதானத்தை கத்த கெடுத்து போடுவான். ಅವನ ಸಮಾಧಾನ ದೇವರು ಕೆಡಿಸಿ ಹಾಕುತ್ತಾರೆ. உனக்கு போராட்டம் உண்டா, ನಿನಗೆ ಹೋರಾಟ உனக்கு ಇದೆಯಾ? பிரச்சனை உண்டா, ನಿನಗೆ ಸಮಸ್ಯೆ உனக்கு ಇದೆಯಾ? வேதனை உண்டா, ನಿನಗೆ ವೇದನೆ ಇದೆಯಾ? யார் நிமித்தம் உனக்கு வேதனை, ಯಾರ್ ನಿಮಿತ್ತ ವೇದನೆ, யார் நிமித்தம் உனக்கு பிரச்சனை, ಯಾರ್ ನಿಮಿತ್ತ ನಿನಗೆ ಸಮಸ್ಯೆ, யார் நிமித்தம் உனக்கு போராட்டம், ಯಾರ್ ನಿಮಿತ್ತ ನಿನಗೆ ಹೋರಾಟ, நீ சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கிறாயா? ಸಮಾಧಾನ ಕಳೆದುಕೊಂಡು ಬಂದಿದೀಯಾ? கர்த்தர் சொல்ல, கரம்படி சொல்லுங்க, கர்த்தர் சொல்றார், ಕರವನ್ನು ಹಿಡಿದು ಹೇಳಿದಿರಿ, உங்களுக்கு இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಂಕಟ ಉಂಟು, ஆனால் நீங்க திடன் கொள்ளுங்கள். ಆದರೆ ಧೈರ್ಯವಾಗಿರಿ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? கர்த்தர் உனக்காக ஜெயம் எடுக்கிறார், ಯೇಸು ನಿನಗಾಗಿ ಜಯಗೊಂಡಿದ್ದಾರೆ, உனக்காக ஜெயம் எடுக்கிறார். ನಿನಗಾಗಿ ಜಯಿಸಿದ್ದಾರೆ. அவர் ஜெயம் எடுக்கிற தேவன். ಆತನು ಜಯಿಸುವಂತ ದೇವರು. Revelation chapter 21 verse 7 சொல்லுகிறது. ಪ್ರಕಟಣೆ 21 ಹೇಳುತ್ತದೆ, வெளிப்படுத்த சுவிசேஷம் 21 ஆமே 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ಪ್ರಕಟಣೆ 21 7ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, சீக்கிரமாய் படியுங்கள். ಬೇಗನೆ ಓದಿರಿ. ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. ஹalleluya. வேதம் சொல்லுகிற ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ಸತ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ಜಯಗೊಂಡವನು ಎಲ್ಲವನ್ನೂ ಅಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ಜಯ ಹೊಂದವನು ಇವುಗಳನ್ನು ಬಾಧ್ಯನಾಗುತ್ತಾನೆ. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ಸತ್ಯವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, அவன் சுதந்திரித்துக் கொள்வான். ಅವನು நான் அவன் தேவனாயிருப்பேன், ಅವರ ದೇವರಾಗಿರುತ್ತೇನೆ, அவன் என் குமாரனாயிருப்பான். ಅವನಿಗೆ ಮಗನಾಗಿರುವನು. தகப்பனுக்கு பிள்ளையாய் இருப்பாயானா, ಅವನಿಗೆ ಮಗುವಾಗಿರುವುದಾದರೆ, தகப்பனுக்கு நீ குமாரத்தியா இருப்பாயானா, ಅವನಿಗೆ ಮಗನಾಗಿ உன் ಮಗಳಾಗಿರುವುದಾದರೆ, சமாதானத்தை எவன் எடுக்கிறானோ ನಿನ್ನ ಸಮಾಧಾನ ಯಾವನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೋ அந்த தகப்பன் சும்மா இருக்க மாட்டான். ಅವಾಗ ತಂದೆ ಸುಮ್ಮನೆ அந்த ಇರುವುದಿಲ್ಲ. தகப்பன் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். ಸುಮ್ಮನೆ ಬೇಡಿಕೆ ನೋಡುವರಲ್ಲ. அவர் களத்துல இறங்கிட்டார்னா ಆತನೇ ಇಳಿದು ಬಿಟ್ಟರೆ அவரை ஜெயிக்க ஒருவனான முடியாது. ಜಯಿಸಕ್ಕೆ ಯಾವನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. அங்க தாவீது சாதாரண ஒரு மனுஷன் தான். ಅಲ್ಲಿ ದಾವೀದ ಸಾಧನವಾದ ಒಂದು அந்த ವ್ಯಕ್ತಿ. மனுஷன் களத்துக்குள்ள இறங்கும் போது ಆ ವ್ಯಕ್ತಿ ಅದ್ರ ಒಳಗೆ ಇಳಿಯುವಾಗ அந்த மனுஷனுக்குள்ள இருந்தவர் கர்த்தர். ಆ ಮನುಷ್ಯ ಒಳಗೆ ಇದ್ದವರು நீ ಕರ್ತನು. நானும் தேடி வந்திருக்க அந்த தகப்பன் தான் தாவீதுக்குள்ள இருந்தார். ನೀವು ನಾವು ಹುಡುಕಿ ಬಂದ ಆ ದೇವರೇ ದಾವೀದ ಒಳಗೆ ಇದ್ದವರು. தாவீது ஆடுகளுக்கு பின்ன இருந்தவன். ದಾವೀದ ಕುರಿಗಳಿದ್ದ ಇದ್ದವನು. எப்ப ஒரு அபிஷேகம் தாவீதின் தலைமேல் வந்ததோ ಯಾವಾಗ ಒಂದು ಅಭಿಷೇಕ ದಾವೀದ ತಲೆ ಮೇಲೆ ಬಂದಿತ್ತು, அந்த தாவீது கர்த்தருக்குள் இருந்தபடினால் ದಾವೀದ ಕರ್ತನ ಒಳಗೆ ಇರುವುದರಿಂದ தாவீதை கொண்டு
தாவீதை கொண்டு ದಾವಿದನಿಟ್ಟು சமாதானத்துக்கு இழப்பதற்கு எவன் காரணமாய் இருந்தானோ ಸಮಾಧಾನ ಕಳೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಯಾವನು ஒரே ಕಾರಣವಾಗಿದ್ದನೋ கல்லுல வீழ்த்தி போட்டா, ಒಂದೇ ಕಲೆ ದೇವರು ஒரே கல்ல வீழ்த்தி போட்டா. ಒಂದೇ ಕಲ್ಲಿ ಬೀಳಿಸಿದನು. ராத்திரி பகல், ಹಗಲು ರಾತ್ರಿ ராத்திரி பகல், ರಾತ್ರಿ ಹಗಲು ராத்திரி பகல் ರಾತ್ರಿ ಹಗಲು தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு மனிதனை ದೇವರ ಮಕ್ಕಳು ಹಿಂಸಿಸ್ತಾ ಇರುವ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ஒரு செகண்ட்ல வீழ்த்தி தள்ளினார். ಕ್ಷಣ ಮಾತ್ರ ಬಿಡಿಸಿ ಹಾಕಿದರು. நீங்கள் நானும் ஜெயங்கொள்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஜெயம் தந்திருக்கிறார். ನೀವು ನಾವು ಜಯಿಸಕ್ಕೆ ಇವತ್ತು ದೇವರು ನಮಗೆ ಜಯವನ್ನು உபத்திரவங்களுக்கு ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நிச்சயம் உண்டு. ಒಬ್ಬ ಉಪದ್ರವ அந்த உபத்திரவத்தின் மத்தியில தான் ಸಂಕಟ ಮಧ್ಯದಲ್ಲಿನೇ நீ கர்த்தரை பிடிச்சு நிக்கணும். ನೀವು ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು நீ ನಿಲ್ಲಬೇಕು. கர்த்தரை பிடிச்சு நின்னுட்டேன்னு வச்சுக்கோ, ದೇವರು ಹಿಡಿದುಕೊಂಡು ನಿಂತು ಬಿಟ್ಟರೆ உன்னை ஒருவனும் ஜெயிக்க முடியாது. ಇದನ್ನು ಯಾವನಿಂದ ஏன்னா ಜಯಿಸಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அதே ரெவலேஷன் 21:3 சொல்லுகிறது, ಅದೇ ಪ್ರಕಟಣೆ 21:3 ಹೇಳುತ್ತದೆ, மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டு ಮತ್ತೆ ಪರಲೋಕದಿಂದ ಬರುವಂತ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳಿದ್ದೇನೆ. அது இதோ மனுஷனிடத்திலே ಇಗೋ ದೇವರ தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, ದೇವರ ವಾಸವ ಮನುಷ್ಯನಲ್ಲಿದೆ. அவிடத்திலே ಅವರ ಬಳಿ அவர் வாசமாய் இருப்பார். ವಾಸ ಮಾಡುವವನು அவர்களும் ಅವರು அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். ಆತನ ಪ್ರಜೆಗಳಾಗಿರುವರು. தேவன் தாமே ದೇವರು ತಾನೇ அவளுடனே இருந்து ಅವರ ಸಂಗಡ ಇರುವವನು அவருடைய தேவனாய் இருப்பார். ಅವರ ದೇವರಾಗಿರುತ್ತಾನೆ. உங்களுடைய இருதயத்தில் இருப்பவர் யார்? ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವವರು ಯಾರು? அவர் இயேசுவாய் இருக்க வேண்டும். ಆತನು ಯೇಸುವಾಗಿರಬೇಕು. உங்கள் இருதயம் கலங்கிக் கொண்டு இருக்கிறதோ, ಅದು ಕಳವಳ ಪಡ್ತಾ துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, ಪಡ್ತಾ ಇದೆಯಾ? இன்றைக்கு வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? ಇದು ಮಾತು ಯಾವುದು ಹೇಳುತ್ತದೆ? யோவான் 14 அதிகாரம் ಯೋನ 4ನೇ ಅಧ್ಯಾಯವು 27 வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, என் சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன், ನನ್ನ ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ಇಡುತ್ತೇನೆ. நீங்க கலங்குவோம் பயப்பட வேண்டாம். ಕಳವಳ ಪಡ ಭಯಪಡ. யாருக்கு நீங்க கலங்குறீர்கள்? ಯಾರಿಗೆ ಭಯಪಡುತ್ತೀರಾ? யாருக்காக நீங்க பயப்படுகிறீர்கள்? ಯಾರಿಗಾಗಿ ಭಯಪಡುತ್ತೀರಾ? யாருக்கும் பயப்பட வேண்டாம். ಯಾರಿಗೆ ಭಯಪಡಬಾರದು? யாருக்கு நீங்க கலங்க வேண்டாம். ಯಾರಿಗೆ ಕಳವಳ எங்கிருந்து அவமானம் வந்தது? ಎಲ್ಲಿಂದ ಅವಮಾನ எங்கிருந்து வெட்கம் வருகிறது? ಎಲ್ಲಿಂದ ಆಚೆಗೆ ಬಂದಿತು? எங்கிருந்து தோல்வி வருகிறது? ಎಲ್ಲಿಂದ ಸೋಲು ಬಂದಿತು? எங்கிருந்து போராட்டம் வருகிறது? ಎಲ್ಲಿಂದ ಹೋರಾಟ ಬಂದಿತು? எங்கிருந்து பிரச்சனை வருகிறது? ಎಲ್ಲಿಂದ ಸಮಸ್ಯೆ ಬಂದಿತು? அங்கே கர்த்தர் நிற்பார். ಅಲ್ಲಿ ದೇವರು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. வேதம் சொல்லுகிறது, இதோ மனுஷனிடத்திலே ಓ ಮನುಷ್ಯರ ಬಳಿಯಲ್ಲಿ தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, ದೇವರು ವಾಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳವಿದೆ. அவிடத்திலே ಆತನ ಬಳಿ அவர் வாசமாய் இருக்கிறார். ಆತನು ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. உங்க கூட இருக்கிற வாசமாய் இருப்பவர் யார்? ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ವಾಸ ಮಾಡುವಂತವರು யார் வாசமாய் இருக்கிறார்? ಯಾರು ವಾಸ நீங்க யாருக்குள்ள வாசமாய் இருக்கிறீர்கள்? ಯಾರ ಬಳಿ ವಾಸ ಮಾಡ್ತಾ நீங்க ಇದ್ದೀರಾ? கர்த்தரோடு வாசமாய் இருப்பீங்கன்னா ದೇವರಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇರುವುದಾದರೆ ஒருவனை உங்களை தொட முடியாது. ಯಾವನಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஒருவனை உங்களை தொட முடியாது. ಯಾವನಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. மத்தேயு 25:34 சொல்லுகிறது. ಮತ್ತಾಯ 25:34 ಹೇಳುತ್ತದೆ. மத்தேயு 5:34 சொல்லுகிறது. ಮತ್ತಾಯ 25:34 ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது ராஜா ಆಗ ಅರಸನು தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, ಆಗ ಬಲಗಡೆ ನಿಂತಿರುವವರನ್ನು வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ಕಂಡಿರಿ, ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೇ, உலகம் உண்டான முதல் ಲೋಕ ಉಂಟಾಗಿ உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ನಿಮಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರವಾಗಿ உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಸಿದ್ಧ ಮಾಡಿ ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ಸ್ವತಂತ್ರವಾಗಿ இந்த ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ராஜ்யத்தை எடுக்க விடாதபடிக்கு, ರಾಜ್ಯವನ್ನು ತೆಗೆದಕ್ಕೆ இந்த ಬಿಡದಂತೆ, ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக ಈ விடாதபடிக்கு ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಬಾರದು எந்த ಅಂತೇಳಿ சத்துரு எழும்புகிறானோ ಯಾವ ಶೈತಾನ அந்த ಎದುರುತ್ತಾನೋ, சத்துருவை கர்த்தர் விடமாட்டார். ಶೈತಾನ ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை ಹೌದು, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು துன்பப்படுத்திக் கொண்டிருந்த ஜனங்களை, ಹಿಂಸೆಪಡಿಸುವಂತ ಜನರನ್ನು, ஜனங்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த அந்த கோத்திரத்தை ಜನರನ್ನು ತುಂಬಾ ಹಿಂಸೆ ಪಡ್ತಾ ಇರುವಂತ ಆ ಗೋತ್ರವನ್ನು அடியோடு அழிக்க ஆரம்பிச்சார். ಹಾಗೆ ದೇವರು ನಾಶಪಡಿಸಕ್ಕೆ அதற்கு ಆರಂಭಿಸಿದರು. முதலாவது ஒரு வாக்கு கொடுக்கிறார். ಅದಕ್ಕೆ ಮೊದಲಿಗೆ ಒಂದು ಮಾತು இன்று ಕೊಡುತ್ತಾರೆ. காண்கிற எகிப்தியனை ಇವತ್ತು ಕಾಣುವಂತ ಐಗುಪ್ತ್ಯರನ್ನು இனிமேல் நீங்க காண்பதில்லை. ಇನ್ನು ಮುಂದೆ ನೋಡುವುದಿಲ್ಲ. எக்ஸோடஸ் சாப்டர் 14 சொல்லுகிறார். ವಿಮೋಚನ ಕಾಲದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ 13 and 14. 30 ಆಮೇಲೆ 34 ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ಮಾತಿಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. யாத்ராகமம் 14 அதிகாரத்துல ವಿಮೋಚನ ಕಂಡ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனம் 13ನೇ 14வது வசனம் சொல்லுகிறது. 14ನೇ ವಾಕ್ಯ எக்ஸோடஸ் சாப்டர் 14 ವಿಮೋಚನ ಕಂಡ verse 13 and 14. 13 14 ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இன்றைக்கும் காண மாட்டீர்கள். இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக
உங்களுக்காக ஏன் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹalleluya. Hallelujah. ஏன் நீங்க அழுகணும்? ಯಾಕೆ ನೀವು ಅಳಬೇಕು? நீங்க ஏன் புலம்பணும்? ಯಾಕೆ ಗೋಳಾಡಬೇಕು? ஹalleluya. Hallelujah. மாம்சம், ಶರೀರವು மாம்சம் இது ನಮ್ಮ ದೇಹವು ஏற்றுக்கொள்ள முடியல, ಅದು ಸ್ವೀಕರಿಸಿ தாங்க முடியல, ತಾಳಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಸಮಾಧಾನಪಡ முடியல. ಸಮಾಧಾನ என்ன ಪಡಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. செய்வது? ಏನ್ ಮಾಡುವುದು? ஆவிக்குள்ள, ஆத்மாக்குள்ள, சரீரத்துக்குள்ள ஒரு ಶರೀರದಲ್ಲಿ குழப்பம் வருது. ಒಂದು ಗೋಲಾಟವು ಬರುತ್ತದೆ. ஐயோ நான் என்ன செய்வேன்? ಅಯ್ಯೋ ನಾನು ಏನ್ ಮಾಡಲಿ? எப்படி நான் நடந்து போவேன்? ಹೇಗೆ ನಡೆದು ಹೋಗುವುದು? எப்படி தமிழ நிமிருவேன்? ಹೇಗೆ ತಲೆಯನ್ನು ಎತ್ತುವುದು? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ಹೇಳಿರಿ. ஆமென். பக்தன் இப்படியா சொல்லு. ಭಕ್ತನಿಗಾಗಿ அவர் அழகா பாடுறார். ಅದನ್ನು ಸುಂದರವಾಗಿ தலை ಹಾಡುತ್ತಾರೆ. நிமிர செய்தவன் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தந்தையே. ತಂದೆಯೇ, ஆமென். தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே என்று சொல்லி தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அவர் தலை நிமிர செய்கிறவர். ಆಮೆನ್. ಅದನ್ನು ತಲೆ ನೆಚ್ಚುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நீ யாருக்காக தலை குனிஞ்சு கிடக்கிற? ನೀನು ಯಾರಿಗಾಗಿ ತಲೆ ಬಗ್ಸಿ ಹೋಗಿದ್ದೆ? உன் தலையை நிமிர செய்வா. ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಧೈರ್ಯವಾಗಿ ನಡೆಸುವಂತ அவர் ದೇವರು. நிமிர செய்கிற தேவா. ಆತನು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲಿಸುವಂತ ದೇವರು. ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இந்த யோவான் 14:27 வீதமாய் சொல்லுகிறது, ಯೋನ 14:20 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, என் சமாதானத்துக்கு உங்களுக்கு வைத்து இருக்கிறேன், ನನ್ನ ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ಇಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நீங்க பயப்படுவோம், கலங்கவும் வேண்டாம். ನೀವು ಭಯಪಡವು ಕಲವಲ ಪಡದು ಬೇಡ. நீங்க கலங்கவும் பயப்பட ನೀವು வேண்டாம். ಕಲವಲ ಪಡದು ಭಯಪಡವು ಬೇಡ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ನೀವು ಕಲವಲ ಪಡ್ತಾ நீங்க ಇದ್ದೀರಾ? பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ಭಯಪಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற ನಿಮ್ಮ போகிறார். ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் மாற்ற போகிறார். ದೇವರು உங்க ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. வாழ்க்கை மாறும். ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ உங்க ಆಗುತ್ತದೆ. வாழ்க்கை மாறும். ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ ஆமென் ಆಗುತ್ತದೆ. சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. நீங்க எந்த விதத்துல பயந்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಯಪಡ್ತಾ ಕಲವಲ ಪಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? அந்த விதத்துல சத்ரு உங்கள் கண்களை இருட்டாக்கிடுவான். ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಶೈತಾನ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಅವನು சீசர்கள் கர்த்தருக்கு முன்னே வரும் பொழுது ದೇವರ ಮುಂದೆ ಬರುವಾಗ அவர் ஏற்கனவே அவருடைய பாடை குறித்து சொன்னார். ಆತನ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನ ಹೋರಾಟವನ್ನು ஏற்கனவே சொன்னா நான் மரிப்பேன்னு சொன்னா, ಮುಂಚೆ ಆತನ ನಾನು ಸತ್ತೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ஏற்கனவே ಹೇಳ್ತಾರೆ. நான் மரித்து உயிரோடு எழும்பவன்னு சொன்னான். ಸತ್ತು ಪುನರ್ತನವಾಗಿ ಬರುತ್ತೇನೆ ಅಂತ ஆனா ಹೇಳ್ತಾರೆ. இவர்கள் பயம் ಆದ್ರೆ ಇವರ ಭಯವು இவர்களை விடவே இல்லை. ಇವರನ್ನು ಬಿಡುತ್ತಾ ಇಲ್ಲ. இவர்களுடைய பயம் ಇವರ ಭಯವು இவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. ಇವರನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿತ್ತು. யூதர்களுக்கு பயந்ததினால ಯೂದರಿಗೆ ಇವರು ಭಯಪಡ್ತಾ ಇರುವುದರಿಂದ பூட்டப்பட்டுக்குள்ள பூட்டு போடப்பட்ட அந்த அறைக்குள்ள அவர்கள் இருந்தார்கள். ಬೀಗ ಹಾಕಿರುವಂತ ಆ ಮನೆ ಒಳಗಡೆ ಅವರು ಇದ್ದರು. வாழ்க்கை இப்படிதான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ಜೀವಿತಕ್ಕೆ ಓಡುತ್ತಾ ಇತ್ತು. ஏதாவது ஒன்றை வைத்துக்கொண்டு, ಯಾವುದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು, யாரோ ஒருவருடைய வார்த்தை வைத்துக்கொண்டு ಯಾರೋ ಒಬ್ಬರ ಮಾತನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು பயந்து நடுங்கி ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಾ கலக்கத்தோடு ಸಂಕಲ್ಪದಿಂದ நம்முடைய இருதயத்தை நம்முடைய சரீரத்தை பூட்டி ನಮ್ಮ ಹೃದಯವು ಶರೀರವನ್ನು ஒரு ಬಿಚ್ಚಾಡಿ அறைக்குள்ள நாம் தள்ளப்படுகிறோம். ಒಂದು ಹಾಗೆ ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತೇವೆ. அப்படியே நம்ம நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டு ಹಾಗೆ கிடக்கிறோம். ನೆನೆಸುತ್ತಾ ವೇದನೆ ಪಡ್ತಾ இங்கே ಇದ್ದೀವಿ. சீசலுக்குள்ள 3-4 விதமான காரியம் உண்டு. ಇಲ್ಲಿ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ 4 ರೀತಿಯಾದ இந்த ಕಾರ್ಯಗಳಿದೆ. சீசர்கள் ಈ ಶಿಷ್ಯರು இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்பவில்லை. ಯೇಸು ಪುನರ್ತನವಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ Luke ಅಂತ chapter ನಂಬಲಿಲ್ಲ. 24 ಲೂಕ 24ನೇ verse ಅಧ್ಯಾಯ 9 to 11. 9ರಿಂದ 11 ತನಕ. லூக்கா 24ஆம் அதிகாரம் ಲೂಕ 24ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்கே 9 முதல் 11 வசனம் வரை பார்த்தீங்கன்னா 9ರಿಂದ 13 ವಾಕ್ಯ ತನಕ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி வந்தும் கூட ಯೇಸು ಪುನರ್ತನವಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಸುದ್ದಿ இந்த ಬಂದಾಗ சீசர்கள் நம்பவில்லை. ಈ ಶಿಷ್ಯರು ನಂಬಲಿಲ್ಲ. வாசிங்க 11ஆம் வசனத்தை பார்க்கலாம். 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அந்த இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் வீண் பேச்சாய் தோன்றினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. அவர்கள் இவர்களை நம்பவில்லை. ஹalleluya. ஹalleluya. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது ಯೇಸು ಪುನರ್ತನವಾಗಿ
ಪುನರ್ತನವಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ அந்த பேச்சு வீண் பேச்சாய் இருந்தது, ಅವರ ಮಾತು ವ್ಯರ್ಥವಾದ வீண் ಮಾತಾಗಿತ್ತು. பேச்சாய் இருந்தது. ಅವ್ರ ವ್ಯರ್ಥವಾದ இன்னைக்கு ಮಾತಾಗಿತ್ತು. வீண் பேச்சுகளை நம்ம நம்புவோம், ಇವಾಗ ವ್ಯರ್ಥವಾದ ಮಾತುಗಳನ್ನ உண்மையான ನಂಬುತ್ತೇವೆ. பேச்சுகளை நம்ப மாட்டோம். ನಿಜವಾದ ಮಾತುಗಳನ್ನ பொய்யான குற்றச்சாட்டுகளை நம்புவோம், ಸುಳ್ಳಾದ ತಪ್ಪೊಡಿಸುವ ஆனா ಮಾತುಗಳನ್ನ உண்மையை ನಂಬುತ್ತೇವೆ. நம்ப மாட்டோம். ನಿಜವನ್ನ ஏன்னா இது ನಂಬೋದಿಲ್ಲ. காலம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கிறது. ಕಾಲವಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. உண்மைக்கு மாறாக ನಿಜಕ್ಕೆ ಮಾರಾಗಿ பொய்க்கு இடம் கொடுக்கறலாம் இருக்கிறோம். ಸುಳ್ಳಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವವರಾಗಿ உண்மை அங்க இருக்கும், ನಿಜವು ಅಲ್ಲಿ ஆனா ಇರುತ್ತದೆ. உண்மை விட்டு பொய் அங்க பிடிச்சிருப்பார்கள். ನಿಜವನ್ನೇ ಬಿಟ್ಟು ಸುಳ್ಳನ್ನು நடிப்புக்கு காலம் உண்டு, நடிப்புக்கு காலம் உண்டு, ನಾಟಕಕ್ಕೆ ಕಾಲವುದೇ, பொய்க்கு காலம் உண்டு, ಸುಳ್ಳಿಗೆ ಕಾಲ ஏமாற்றுறதுக்கு காலம் உண்டு, ಏಮಾರಿಸುವುದಕ್ಕೆ ಕಾಲವಿದೆ. உண்மைக்கோ ನಿಜಕ್ಕೂ உத்தமத்துக்கோ ಉನ್ನತಕ್ಕೂ ஆமே சரியானதுக்கோ காலம் இல்ல. ಸರಿಯಾದದಕ್ಕೂ ಕಾಲವಿಲ್ಲ. ஆனா இங்க பாருங்க, ನೀವು ನೋಡಿರಿ, இயேசு சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உயிர் தெழுவேன், ನಾನು மூன்றாம் நாள்ல உயிரோடு எழும்புவேன். ಜೀವವಾಗಿ ಬರುತ್ತೇನೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ஹalleluya. மூன்றாம் நாள்ல உயிரோடு எழும்புவேன் அப்படின்னு இயேசு சொன்னார். 3 ದಿನವಾಗಿ ಪುನರ್ತನವಾಗಿ ಬರುತ್ತೆ ಅಂತ ಆಗ ಯೇಸು ಹೇಳಿದರು. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ಆತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಪುನರ್ತನವಾಗಿ ஹalleluya. ಬಂದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப சீசர்கள் என்ன செய்யல? ಈಗ ಶಿಷ್ಯರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நம்பவில்லை. ನಂಬಲಿಲ್ಲ. இரண்டாவது காரியத்தை பாருங்க, ಎರಡನೇ ಕಾರ್ಯವನ್ನು இதே ನೋಡಿ. லூக் சாப்டர் 24 ಇದೇ ಲೂಕ 24 verse 13 to 16, 33 ಇಂದ 16 13 முதல் 16 வரை ಅದು 3 ಇಂದ 16 ತನಕ நீங்க அங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, ಗಮನಿಸುವಾದರೆ அங்க நீங்க பாருங்க, ಅಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿರಿ, அங்க அவளுக்கு என்ன நடக்கிறது? ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಏನ್ ನಡೀತದೆ. ஆமென். அந்த 16 படிமா. அன்றைய தினமே ஆ அவர்களில் 2 பேர் ஆ எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான ஆ எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் ஆ யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு போனார்கள். இப்படி அவர்கள் இப்படி பேசிக்கொண்டு போகையில பேசிக்கொண்டு இருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு நடந்து போய்கிட்டு இருக்க. நல்லா கவனிங்க. ஹalleluya. நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ಗಮನಿಸಬೇಕಂತ ಒಂದು நீங்க ಕಾರ್ಯ. நினைக்கிறீங்க நம்ம 2 பேர் சேர்ந்து பேசுறோம், ನಾವಿಬ್ಬರು ಸೇರಿ ಮಾತಾಡ್ತೇವೆ, ஆனா யாருக்கும் தெரியாது நினைக்கிறீங்க. ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆமென். எம்மாவூருக்கு போகிற 2 பேர் ಊರಿಗೆ ಹೋಗುತ್ತಾ ಇಬ್ಬರು இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ಯೇಸು ಪುನರ್ತನವಾಗಿ மற்றவங்க சொன்னதை பேசிட்டு போறாங்க. ಬೇರೆಯವರು ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾತಾಡಿಕೊಂಡು அவங்க ಹೋಗುತ್ತಾರೆ. பேசிட்டு போகும்போது ಮಾತಾಡಿಕೊಂಡು திடீர்னு சொல்லி இயேசு அவங்க நடுவு நடுக்கிறாரு. ಯೇಸು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. ஆனா அவர் யாருன்னு இவங்களுக்கு தெரியல. ಆತನು ಯಾರಂತ ಇವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. படிங்க. ஆனாலும் அவரை அறியாதபடி அவர்கள் அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஹalleluya. நல்லா கவனிங்க. ஹalleluya. விசுவாசம் அவங்களுக்குள்ள மறைக்கப்பட்டு இருந்தது. நிரீட்சை அவர்களுக்கு மறையலாಗಿದೆ. அதனால அவங்க நம்பவில்லை. ಅವರು ನಂಬಲಿಲ್ಲ. ஹalleluya. அவர்கள் இயேசுவை நம்பவில்லை. இரண்டாவது கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. உத்தமர் உயிரோடு எழும்பிட்டாரு. ಉನ್ನತವರು ಪುನರ್ತನವಾಗಿ உன்னதர் உயிரோடு எழும்பி விட்டாரு. ಪುನರ್ತನವಾಗಿ உயிருள்ள தேவன் உயிரோடு எழும்பிட்டாரு. அவர் சொன்னபடியே எழும்பிட்டாரு. ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ எழும்பி வந்திருக்கிறாரு. ಬಂದಿದ್ದಾರೆ. இவங்க கூட தான் நடக்கிறாரு. ಜೊತೆಗಿದ್ದಾರೆ. ஆனா யாருன்னு அவங்களுக்கு தெரியல. ಯಾರಂತ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவங்க பேசிட்டே போறாங்க. ಮಾತಾಡಿಕೊಂಡು ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டு இருந்தது? ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ? சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணப்பட்டு இருந்தது? ಅವ್ರಿಗೆ ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ? கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. ಅವರ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. போய் பேசும்போது ಸುಳ್ಳಾಡುವಾಗ உண்மை அங்க மறைக்கப்பட்டு இருக்கும். ನಿಜವಾಗಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசு அங்க இருப்பாருங்க, ಯೇಸು ಅಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. ஆனா நமக்கு தெரியாது. ಅದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. 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 ஆனா நோட்டட் அங்க ஆமென். நீதிபதிகள் எப்படி அங்க எழுதுகிறார்களோ, ನೀತಿವಂತರು ಹೇಗೆ ಬರೆಯುತ್ತಾರೋ, நீதிபதி அங்க நீதி கோர்ட்ல நீதிபதி உட்கார்ந்து இருப்பாரு. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕದಲ್ಲಿ ಹೇಗೆ அங்க 2 பேர் அந்த வலது பக்கம் இடது பக்கம் நிப்பாங்க. ಅಲ್ಲಿ ಬಲಗಡೆ ಎಡಗಡೆ அதுல ஒருத்தன் டைப்பிங் இருப்பான். ಆದ್ರೆ ಒಬ್ಬ அங்க விசாரிக்கும் பொழுது அந்த டைப்பிங் நடந்துகிட்டு இருக்காங்க. ಟೈಪಿಂಗ್ ನಡೀತಾ ಇದೆ. நீதிபதி அங்க காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ಶತಾಧಿಪತಿ ನೋಡ್ಕೊಂಡು உண்மையான பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு, ನಿಜವನ್ನು ಮಾತಾಡೋದು பொய்யான பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. உண்மையானவனுக்கு வாதாடுறவனையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, ನಿಜವಾಗಿ ಅವನಿಗೆ பொய்யானவனுக்கு வாதாடுறதையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு.
ರಂಡಿ ಅವರ பார்த்துட்டே வருவாரு. ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. இப்ப என்ன நடக்குது? ಇವಾಗ ಏನ್ ನಡೀತಾ டைப் ಇದೆ? பண்ணப்பட்டதை எடுத்து பார்க்கும்போது ಅದು ಟೈಪ್ ಮಾಡಿದ எது உண்மை எது பொய் ಯಾವುದು ನಿಜ ಯಾವುದು அதை ಸುಳ್ಳು கண்காணிக்கும் பொழுது ಅದನ್ನು ನೋಡುವಾಗ அந்த உண்மைக்குரியவைகள் வெளிப்பட்டு விடும். ಈ ನಿಜವಾಗಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. ஹalleluya ಹalleluya ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. உத்தமர் நம்மோடு கூட என்றென்றும் எப்போது நம்ம கூடயே இருக்கிறாரு. ಉನ್ನತರು ಯಾವಾಗ ನಮ್ಮ ஆனா ಸಂಗಡ நாம தான் அவரை பார்க்கிறது இல்ல, ನಾವೇ ಆತನ நாம ನೋಡುವುದಿಲ್ಲ, தான் அவரை கவனிக்கிறது இல்ல. ನಾವೇ ಅವನ ಗಮನಿಸುವುದಿಲ್ಲ. ஹalleluya ಹalleluya இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ಸತ್ಯವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಇರುತ್ತದೆ. அங்க நீங்க பாருங்க, ನೋಡಿರಿ, முதல் அவர்கள் நம்பவில்லை, ಮೊದಲು ಅವರು ನಂಬಲಿಲ್ಲ, இரண்டாவது கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது, ಅವರ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು, மூன்றாவது பாருங்க ಮೂರನೇದಾಗಿ அந்த ನೋಡಿರಿ 17 இருந்து அப்படியே 18 19 பாருங்க 17 18 ಆಗಿ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬನ್ನಿರಿ. அப்படியே நீங்க கவனிக்க அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகம் உள்ளவளாய் இப்ப நல்லா கவனிங்க. ಇವಾಗ ಗಮನಿಸಿ, இது சாதாரண மனுஷன் சொல்ல முடியுமா? ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳಕ್ ಆಗುತ್ತದಾ? சொல்ல முடியுமா? சாதாரண மனுஷன் ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿ சொல்லுங்க. ಹೇಳಕ್ ಆಗುತ್ತದಾ? சாதாரண மனுஷன் சொல்ல முடியுமா? ಒಂದು ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳಕ್ சாதாரண ಆಗುತ್ತದಾ? மனுஷன் சொல்ல முடியாது. ಸಾಧಾರಣವಾಗಿ ಹೇಳಕ್ நீங்க ಆಗುವುದಿಲ್ಲ. துக்கமா இருக்கிறீங்க, சாதாரண மனுஷன் சொல்ல முடியாது. ದುಃಖವಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಸಾಧಾರಣವಾಗಿ ಹೇಳಕ್ கர்த்தருக்குள்ள ಆಗುವುದಿಲ್ಲ. இருக்கிற ஒரு மனுஷன் ಕರ್ತನೊಳಗಿರೋ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ கர்த்தரோடு பேசுகிறதா சொல்ல முடியும். ದೇವರೊಳಗೆ ಮಾತಾಡುವನೇ ಹೇಳಕ್ இவர்களை ಆಗುತ್ತದೆ. கண்காணித்து இவரை பார்த்து நீங்க துக்க முகமா இருக்கிறீங்க. ಇವ್ರನ್ನ ನೋಡಿ நீ ದುಃಖವಾಗಿದ್ದೀರಾ. அடுத்து என்ன சொல்ல பாருங்க, ಅದಕ್ಕೆ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஆ, அவர்களில் ஒருவனாகிய ஆ, கிலேயோப்பா என்பவன் ஆ. பிரதியுத்தரமாக ஆ. இந்நாட்களில் இப்ப இந்த கிளையோப்பா சொல்றாரு, உமக்கு தெரியாத விஷயம், கிளியோப்பா ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ஒரு எங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், ನಮ್ಮೊಳಗೊಂದು ಪ್ರವಾದಿ, அவரால் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடந்தது, ಅವರಿಂದ ಅದ್ಭುತಗಳು ಗುರುತುಗಳು ಎಲ್ಲ அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டது உனக்கு தெரியாதோ? ಆತನು 3 ದಿವಸ ಪುನರ್ತನವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? 23 24 படிங்க அந்த வசனத்தை. 23 24 ಅಲ್ಲಿ அவருடைய ಓದಿ. சரீரத்தை காணாமல் ஆ, திரும்பி வந்து ஆ, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன ஆ, தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி ஆ, அவர்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஆ. அப்பொழுது எங்களில் சிலர் எங்களின் சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஆ, ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், ஆமென் அவரையோ காணவில்லை என்றார்கள். ஆமென். ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya ஆமென். அவர் மேல ஒரு பற்றுதல் இருந்தது, ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ஆனா ಇತ್ತು. அந்த உயிர்த்தெழுதல நம்பவில்லை. ಅದು ಜೀವಂತವಾಗಿ ಬಂದಿತ್ತು. அவருடைய இருதயமும் அவருடைய இருதயம் என்ன செய்ய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. ಅವರ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அவர்கள் துக்கமாகவே இருந்தார்கள். ದುಃಖವಾಗಿನೇ நடந்ததை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களே கண்டி, ನಡೆದಿದೆ அவர் ನೆನೆಸ್ಕೊಂಡರು. உயிரோடு எழும்பினதை அவர் பார்க்கவில்லை. ಅದರ ಪುನರ್ತನವಾಗಿ ಬಂದಿದೆ நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, துக்கமா இருக்கிறாங்க. இப்ப 25 இருந்து 26 பாருங்க. 25 26 ತನಕ ನೋಡಿ. இயேசு அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் ஆ, விசுவாசிக்கிறதற்கு ஆ. புத்தி இல்லாத மந்த இருதயம் ஆமென். உள்ளவர்களே. ஹalleluya ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. இப்பதான் சொல்றார் ಇವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ, என்ன 3 அந்த அந்த அதிகாரத்துல பாரு 3 காரியம் சொல்றார். ಆ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஒன்னு விசுவாசம் இல்ல, ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲ, ரெண்டாவது புத்தி இல்ல, ಎರಡನೇದಾಗಿ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ, மூணாவது மந்த இருதயமா இருக்கிறீங்களே. ಮೂರನೇದಾಗಿ ಮಂದ ಹೃದಯವಾಗಿದೆ. ஹalleluya மதிகடர்களே என்றார். ಬುದ್ಧಿಲ್ಲದವರೇ. ஆமென். ಆಮೆನ್. மதிகேடுக்கு ஒரு சமமா இருக்கிறாங்க இங்க. ನೀವು ಬುದ್ಧಿಲ್ಲದಕ್ಕೆ ಒಂದು ಸಮವಾಗಿದೆ. நல்லா யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. ஹalleluya ಹalleluya ஆமென். ಆಮೆನ್. அப்பொழுது அவர் அவரை நோக்கி ಆಗ ಆತನು ಅವರನ್ನು ನೋಡಿ, தீர்க்கதரிசிக்கு சொன்ன யாவையும் ಪ್ರವಾದಿಗಳಿಂದ நீங்க ಎಲ್ಲವೂ விசுவாசிக்கும் இல்ல, ನೀವು ನಂಬಲಿಲ್ಲ, உங்களுக்குள்ள புத்தியும் இல்ல, ನಿಮ್ಮೊಳಗೆ ಬುದ್ಧಿ நீங்க ಇಲ್ಲ, மந்த இருதயம் உள்ளவர்களாய் ನೀವು இருக்கிறீங்க. ಮಂದ ಹೃದಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ. ஹalleluya ಹalleluya சொல்லுங்க. இன்றைக்கு நாம அப்படித்தானே இருக்கிறோம். ನಾವು ಸಹ ಹಾಗೆ ಇದ್ದೇವೆ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ஆமென். எதையும் சரியா விசுவாசிக்க மாட்டோம். ಯಾವುದನ್ನು ಸರಿಯಾಗಿ ನಂಬುವುದಿಲ್ಲ. யார் என்ன சொன்னாலும் புத்தியை சரியா புத்தி கொடுத்து அதாவது கவனிச்சு கேட்க மாட்டோம். ಯಾರು ಹೇಳಿದ ಬುದ್ಧಿಯಿಂದ ಗಮನಿಸಿ ಕೇಳುವುದಿಲ್ಲ. மந்த இருதயத்தை போலவே இருப்போம். ಮಂದ ಹೃದಯವುಳ್ಳವರಾಗಿನೇ எது சொல்ல தலையாடிக்கிட்டு இருப்போம். ಏನ್ ಹೇಳಿದ್ರು ತಲೆ பிரசங்கம் முடிஞ்சவனே கேளு, ಸಂದೇಶ ಮುಗಿದ ತಕ್ಷಣ ಕೇಳಿರಿ, ஒண்ணுமே தெரியாது. ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. அதுவா ಅದಾ அப்பதான் பேன் கடிக்கும் தலையில. ಆವಾಗ ಏನು ಕಚ್ಚೋದು ತಲೆಯಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್ ஹalleluya ಹalleluya சொல்லுங்க. ஆமென். ಆಮೆನ್. இப்போ கர்த்தருடைய வார்த்தை ಇವಾಗ ದೇವರ ಮಾತು ரொம்ப பெரியது. ತುಂಬಾ ದೊಡ್ಡದು. இவளோடு பேசினவ ಇದರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡಿದಂತ நான் ಆತನು இன்றைக்கு உங்களோடு தங்கட்டுமா? ಇವತ್ತು ನಾನು ನಿಮ್ ಜೊತೆಗೆ ಇರಲ್ಲ. உங்ககிட்ட ஏதாவது இருக்கா சாப்பிடுறதுக்கு? ನಿಮ್ಮ ಬಳಿ ತಿನ್ನಕ್ಕೆ ಏನಾದ್ರೂ ಇದೆಯಾ? பாருங்க சாப்பாட்டு பிரியர்கள் இப்போ ನೋಡಿ, ಊಟ ಭೋಜನ ಪ್ರಿಯರು இப்ப சாப்பாட்டு பிரியரை போல இருக்கிறாங்க. ಇವಾಗ ಭೋಜನ வேற ಪ್ರಿಯರಾಗಿದ್ದಾರೆ. உங்ககிட்ட ஏதாவது இருக்குமா? ನಿಮ್ಮ ಬಳಿ ಏನಾದ್ರೂ சாப்பிட ಇರುತ್ತಾ? கொடுப்பீர்களா? ಊಟ ಮಾಡಕ್ಕೆ ಕೊಡುತ್ತೀರಾ? அப்போதுதான் ಆವಾಗೆ அவர்கள் அங்கு சுட்டி
சுட்டு வச்ச மீனையும் ಅವರನ್ನು ಸುಟ್ಟಿರುವಂತ ಮೀನನ್ನು ரொட்டியும் எடுத்து கொடுக்கறாங்க. ರೊಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದು ಕೊಡುತ್ತಾರೆ. ரொட்டியும் மீனையும் எடுத்து கொடுத்த போது ಆ ರೊಟ್ಟಿ ಮೀನು ಕೊಡಿದ நீங்க ತಕ್ಷಣ அந்த வசனத்தை ரொம்ப கவனிக்கணும். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. நீங்க 30 31 நீங்க போனீங்கன்னா 30 31 ஏன்னா ಓದೋದಾದರೆ எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்ல. ನಾನು ಓದಕ್ಕೆ இப்ப ಸಮಯವಿಲ್ಲ. 30 31 பாருங்க, 30 31 சீக்கிரமா பாருங்க. அவளுடனே அவர் பந்தி இருக்கையில் அவர் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவளுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் ஆமென், திறக்கப்பட்டு ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அற்புதம் நடக்கிற வரல அவங்க கண்ணு திறக்கவே இல்லைங்க. ಅದ್ಭುತ ನಡೆದ ತನಕ ಅವರ ಕಣ್ಣು ತೆಗೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் மாம்சத்தின் சரீரமாய் இந்த பூமியில உலாவும் பொழுது ಆತನ ದೇಹ ಶರೀರವಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವಾಗ அதே அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு கொடுத்தாரு. ಅದೇ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಅವರು ಕಿತ್ತು ಕೊಟ್ಟಾರಲ್ಲ. அதை இங்க ஞாபகத்துக்கு கொண்டு வர, ಅವಾಗ ನೆನಪಿಗೆ நான் மனுஷகுமான நான் பாடுபட வேண்டும் என்பதை உங்களுக்கு அறியவில்லையா? ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿ ನಾನು ಹೋರಾಟವನ್ನು ಅನುಭವಿಸುವುದು ನಿಮಗೆ நான் ಗೊತ್ತಿಲ್ಲ. மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். ನಾನು ಸಾಯ್ತೇನೆ ಮತ್ತು ಜೀವಂತವಾಗಿ 3 ದಿನ ಎದ್ದೇಳಿ ಬರುತ್ತೇನೆ. என்னை பின்பற்றுகிறவன் ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವನು இந்த சரீரமாகிய அப்பத்தை எடுக்க வேண்டும். ಈ ಶರೀರವಾದ ರೊಟ್ಟಿಯನ್ನು என்னை ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. பின்பற்றுகிறவன் ನನ್ನನ್ನು இந்த ಹಿಂಬಾಲಿಸುವವನು திராட்சரசமாகிய என் ரத்தமாய் நினைகூர வேண்டும். ಈ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ನನ್ನ ರಕ್ತವಾಗಿ இப்ப ನೆನಪಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த காரியம் ಕಾರ್ಯವು சீசர்களுக்கு புலப்பமா மாறுது. ಶಿಷ್ಯರಿಗೆ ಸಂಕಲ್ಪ இவர் ಮಾಡಿತು. அப்பத்தை எடுக்கிறார், அதை பிட்டு பிதாவிடத்துல வேண்டுதல் செய்கிறார். ಕಿತ್ತು ತಂದೆ ಬಳಿ ವಿಜ್ಞಾಪನೆ அப்பதான் இவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ಅವರ ಕಣ್ಣುಗಳು அதுவரையிலும் அவர் யார் என்று இவர்களுக்கு அறியவில்லை. ಯಾರಂತ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. அவர்கள் இதுவரையிலும் யார் என்று புரியாம இருந்தார்கள். ಅವ್ರಿಗೆ ಯಾರಂತ ಅರ್ಥವಾಗದೇ ಇದ್ದರು. என் அன்புக்குரிய தேவச்சனமே, ದೇವಜನರೇ, நீ இயேசுவை நம்பாதபடிக்கு ಯೇಸು ನಂಬದಂತೆ உன் மனமான போக்கில் ஓடிக்கொண்டு இருக்கிறாயா? ಮನಸ್ಸು ಪ್ರಕಾರ ಓಡುತ್ತಾ ಇದೆಯಾ? உன்னுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறதா? ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? உன் குடும்ப காரியம் உனக்குள்ள நடக்கிறவைகளை நினைச்சு நினைச்சு துக்கத்தோடு இருக்கிறாயா? ಕುಟುಂಬ ಕಾರ್ಯ ನಿನ್ನೊಳಗೆ ನೆನೆಸಿ ನೆನೆಸಿ ದುಃಖದಿಂದ விசுவாசம் இல்லை, புத்தி இல்லை, மந்த இருதயமாக இருக்கிறீர்களா? ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲ, ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲ, ನಿನ್ನ ಮಂದ இயேசு எவ்வளவுதான் உங்களுக்கு அற்புதம் செய்வார்? ಎಷ್ಟು ನಿಮಗೆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡೋದು, எத்தனை முறை தான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல வைப்பார்? ಎಷ್ಟು ಬಾರಿ ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯೋದು, எத்தனை முறை நீங்க வெளிப்பாடுகளை ಎಷ್ಟು பார்ப்பீர்கள்? ಸಾರಿ ಪ್ರಕಟಣೆ ನೋಡುವುದು. நீங்கள் இங்கு விசுவாசம் இல்லாத சந்ததியாய், ಇಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯ ಸಂತಾನ, மாறுபாடு உள்ள சந்ததியாய், ಮಾರ್ಪಾಡಲು ಸಂತಾನ, புத்தி இல்லாத சந்ததியாய், மந்த இருதயம் உள்ள சந்ததியாய், ಹೃದಯವುಳ್ಳ நீங்க ಸಂತಾನವಾಗಿ கர்த்தருக்கு முன்னே வருகிறது பிரயோஜனமே இல்ல. ದೇವರ ಮುಂದೆ ಬರೋದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. எதற்கு சபைக்கு வருகிறீர்கள்? ಎದಕ್ಕೆ ಸಭೆಗೆ சபை ಬರೋದಿಲ್ಲ? என்றால் என்ன? ಅಂದ್ರೆ ಏನು? சபையில கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ಸಂಚರಿಸುತ್ತಾ அவரோடு நீங்க நெருக்கமாக வேண்டும். ಆತನ ಜೊತೆಗೆ ನೀವು ಸೇರಿರಬೇಕು. நீங்க எதற்கு வருகிறீர்கள்? டைம் பாஸ் பண்ண வருகிறீர்களா? ಪಾಸ್ ಮಾಡಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ. வரும்போது வந்த உடனே உங்களுக்கு ஆராதனை முடிஞ்சு விட வேண்டுமா? ತಕ್ಷಣ ನಿಮ್ಗೆ ಆರಾಧನೆ ಮುಗ್ದಿರಬೇಕಾ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. எப்படி நினைவோடு வருகிறீர்கள்? ಯಾವ ನೆನಪಿಂದ எந்த நினைவோடு வருகிறீர்கள்? ಯಾವ ಆಲೋಚನೆಯಿಂದ சரி, ಬರುತ್ತೀರಾ? உள்ள வந்து உட்காரும் பொழுது ಒಳಗೆ இங்க பரிசுத்த ஆவியின் உலாவுகிறத கண் திறந்து பார்க்க முடியல. ಇಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ಸಂಚರಿಸುವ ಕಣ್ಣು ತೆಗೆದು ನೋಡಕ್ ಆಗಲಿಲ್ಲ. அவர் என்ன சொன்னா? ಆತನ ಏನ್ ಹೇಳಿದರು? நம்முடைய இருதயம் தான் அவர் உலாவுகிற ஒரு ஆலயம். ನಮ್ಮ ಹೃದಯ ಆತನ ಸಂಚರಿಸುವಂತ ಆಲಯವಾಗಿದೆ. நம்முடைய அவயங்கள் அவரை நோக்கி பார்க்கிற அவயங்கள். ನಮ್ಮ ದೇಹಗಳು, ನಮ್ಮ ಅಂಗಗಳು ಆತನ ನೋಡುವಂತ ದೇಹಗಳಾಗಿರಬೇಕು. நாம மந்தம் உள்ளவர்களாய், ನಾವು ಮಂತ புத்தி ಉಳ್ಳವರಾಗಿ, இல்லாதவர்களாய், புத்தி இல்லாதவராಗಿ, விசுவாசம் இல்லாதவர்களாய், ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲದವರಾಗಿ அப்படியே எப்படி வரமா அப்படியே சபையில உட்கார்றோம். ಹೇಗೆ ಬರ್ತೀವಿ ಹಾಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நீ ஒரு உட்கார்ற சேர்ல இந்த பக்கம் அந்த பக்கம் யார் இருக்கா? ನೀನು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಈ ಕಡೆ ಆ ಕಡೆ ಯಾರಿದ್ದಾರೆ? பரிசுத்த ஆவியா இருக்காரா? ದೇವರ ಆತ್ಮನ ಇದ್ದಾರಾ? ஏசப்பா இருக்கிறாரா? ಯೇಸಪ್ಪ ಇದ್ದಾರಾ? அந்த உணர்வு உனக்கு வருதா? ಆ ಸ್ಪರ್ಶ ನಿನಗೆ ಬರುತ್ತದಾ? வரும்போதே எவன் இருக்கிறான்னு பார்த்துட்டு வரான். ಬರುವಾಗ ಯಾವನಿದ್ದಾರೆ ಯಾರಿದ್ದಾರೆ ಅಂತ ನೋಡ್ಕೊಂಡು ಬರ್ತೇವೆ. இந்த ஆள் எப்ப முடிப்பானோ, ಯಾವಾಗ இந்த ಮುಗಿಸುತ್ತಾರೋ, அம்மா எப்ப முடிக்குமோ, ಈ ಅಮ್ಮ ಯಾವಾಗ ಮುಗಿಸುತ್ತಾರೋ, அப்படி நினைவோடு உட்கார்றான். ಆ ನೆನಪಿಂದ ಬರ್ತೇವೆ. வரும்போதே மொபைல் தான், ಬರುವಾಗ ಮೊಬೈಲ್, உட்கார்ந்த உடனே மொபைல் தான். ಕುತ್ಕೊಂಡ ತಕ್ಷಣ சில ಮೊಬೈಲ್, மொபைல் பைத்தியமா இருக்கிறீங்க, ಮೊಬೈಲ್ சில ಹುಚ್ಚರಾಗಿದ್ದೀರಾ, பிள்ளைகள் பைத்தியமா இருக்கிறீங்க, ಮಕ್ಕಳು சிலர் ಹುಚ್ಚರಾಗಿದ್ದೀರಾ, அக்கம் பக்கம் சுத்தி என்ன நடக்கு அந்த பைத்தியமா இருக்கிறீங்க, ಅಕ್ಕಪಕ್ಕ ಏನ್ ನಡೀತಿದೆ ಆ ಹುಚ್ಚರಾಗಿರ್ತೀರಾ, சில எதை குற்றம் கண்டுபிடிக்கலாம், ಕೆಲವರು ಯಾವ யார பத்தி பேசுறாரு, ಯಾರನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡುತ್ತಾರೆ, என்ன சொல்றாரு, ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ, போன வாரம் சொன்ன தீர்க்கதரிசி இன்னைக்கு நிறைவேறிச்சா, ಹೋದ ವಾರ ಬಂದ ಪ್ರವಾದ ಇವತ್ತು இது ನೆರವೇರಿದೆಯಾ? பொய்யா உண்மையா, ಸುಳ್ಳ இப்படி ನಿಜವಾ? நாவிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறோம். ಹೀಗಾಗಿ ಅಲ್ಲಾಡ್ಕೊಂಡು ಬರುವುದು. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, கண் இருந்தும் கண் இல்லாதவர்களைப் போல, ಕಣ್ಣಿದ್ದು காது ಕಣ್ಣಿಲ್ಲದವರಾಗಿ, இருந்தும் காது இல்லாதவர்களைப் போல, ಕಿವಿದ್ದು ಕಿವಿ ಇಲ್ಲದವರಾಗಿ, இருதயம் இருந்து இருதயம் இல்லாதவர்களைப் போல, ಹೃದಯವಿದ್ದು ಹೃದಯವಿಲ್ಲದವರಾಗಿ, செவிடர்களைப் போல செவிடர்களைப் போல வந்து போகிறோம். ಕಿವಿಡರಾಗಿ
ಕಿವಿಡರಾಗಿ ಬಂದು ಹೋಗುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை முறை கர்த்தர் உங்களோடு பேசுவா? ಎಷ್ಟು ಬಾರಿ ದೇವರು ನಿಮ್ಮ மனம் திரும்பன்னு எத்தனை தடவை பேசுவா? ಮಾತಿಗೆ ಎಷ್ಟು ಬಾರಿ ಹೇಳುವುದು? ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. இயேசு உனக்காக எனக்காக ಯೇಸು ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ அவர் கல்வாரி சிலுவை சுமந்துட்டு போனாரே. ಆತನ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಹೋದ್ರಲ್ಲ. எத்தனை கேள்விங்க அவரை கேட்டாங்க. ಎಷ್ಟು ಪ್ರಶ್ನೆಗಳು எப்படிலாம் அவரை துக்கப்படுத்தினாங்க, எத்தனை அவமானப்படுத்தினாங்க. ಅವಮಾನ ಪಡಿಸಿದರು. பிலாத்து எப்படியாவது இவரை விடுவிக்கணும்னு நினைச்சாரு. பிலாத்து ಹೇಗಾದರೂ ಬಿಡಿಸಬೇಕಂತ ஏன் விடுவிக்க நினைச்சா? ಯಾಕೆ ಬಿಡಿಸಕ್ಕೆ ನೆನೆಸಿದರು? அவர்ட்ட ஒரு குற்றத்தையும் காணல. ಆತನ ಯಾವ ತಪ್ಪು ಕಾಣಲಿಲ್ಲ. அவர் பார்க்கிறாரு, ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. ಆತನ ಬಳಿ ಯಾವ ತಪ್ಪು ಕಾಣಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. யோவான் 19ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. 19ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. அதுல 1 இருந்து கடைசி வசனம் வரையிலும் ಅದರ ಒಂದದ ಕೊನೆ ತನಕ அவர்ட்ட ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ಆತನ ಬಳಿ ಯಾವ ತಪ್ಪು ಕಾಣಲಿಲ್ಲ. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 ஒரு இடத்துல கேக்குறாரு, நீதான் வரப்போகிற மெசியாவா? ನೀನೇ ಬರುವಾಗಿರುವಂತ நீதான் யூதருக்கு ராஜாவா? ಯೂದರಿಗೆ ಅರಸನಾ? ஆமென். அதுவரையிலும் பேசாத இருந்தவர், ಅಲ್ಲಿ ತನಕ அதுவரையிலும் அமைதியா இருந்தவர். ನಿಶಬ್ದವಾಗಿದ್ದವರು. ஆமென். அவர் வாய் திறந்து அழகா பேசுறாரு. ಆತನ ಬಾಯಿ ತೆಗೆದು ಸುಂದರವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அங்க நீங்க யோவான் 19ஆம் அதிகாரம் எடுங்க. 19 ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. அங்க நீங்க வாங்க 20ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 20ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದಿ. சீக்கிரம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் ஆ நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடினால் ஆ யூதரில் அநேகர் அந்த ஆ படி விலாசத்தை வாசித்தார்கள். ஆ. அது எபிரேயு கிரேக்கு லத்தீன் பாஷைகளில் எபிரேய கிரேக்கு லத்தீன் பாஷையில் எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீ எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுது என்றார். ஹalleluya. நான் யூதருடைய ராஜான்னு அவன் சொன்னான்னு எழுது. ನಾನು ಯೂದರ ಅರಸನು ಅಂತ ಆತನು ಹೇಳಿದಾನೆ ಅಂತ. ஆனா இந்த பிலாத்து அப்படி எழுதவில்லை. பிலாத்து ಆಗಿ ಬರೆಯಲಿಲ್ಲ. பிலாத்துடைய கண்களுக்கு இவர் குற்றம் செய்யாத ஒரு நீதிமான், பிலாத்து ಕಣ್ಣಿಗೆ ಇದರ ಯಾವ ತಪ್ಪು ಕಾಣಿಸದೆ ಒಂದು ನೀತಿವಂತ, ஒரு பரிசுத்த யூதருக்கெல்லாம் ராஜா. இவர்தான் மேசியா இந்த பூமிக்கு வரப்போகிறார். ಮೆಸ್ಸಿಯಾವಾಗಿ ಭೂಮಿಗೆ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இந்த பிலாத்துக்கு அது தெரிந்து விட்டது. பிலாத்துக்கு ಇದು ಗೊತ್ತಾಯಿತು. குற்றம் சாட்டப்பட்ட அந்த இடத்துல ತಪ್ಪು ಹೊರಿಸಿದಂತ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ அங்கே குற்றத்துக்கு தண்டனை கொடுத்தாலும் ತಪ್ಪಿಗೆ ದಂಡನೆ ಕೊಟ್ಟರು. அந்த சிலுவையின் மேல ஒரு எழுத்தை எழுதி வைக்கிறார். ಆ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಒಂದು ಅಕ್ಷರವನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. ஒரு எழுத்தை எழுதுகிறார். ಅಕ್ಷರಗಳು ಬರೆಯುತ್ತಾರೆ. இப்ப 22ஆம் வசனம் படிங்க. 22ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அதற்கு பிரயுத்தரமாக பிலாத்து சொல்றார், நான் எழுதினதுதான். ಅದಕ್ಕೆ பிலாத்து ಹೇಳಿದ ஆமென். இவர் யூதருக்கு ராஜா. ಈತನು ಯೂದರಿಗೆ ಅರಸನು. அந்த மனுஷனுக்கு பாருங்க, ಮನುಷ್ಯನಿಗೆ ஒரு முறைக்கு ஒரு முறை திரும்ப இயேசுவை கொண்டு போய் நிறுத்தினதுனால ಒಂದು ಬಾರಿಗೆ ಅವರು 5000 ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ ಇರುವುದರಿಂದಲೇ அவர் குற்றம் செய்யாத நீதிபரன் என்று தெரிந்து கொண்டார். ಆತ ಯಾವ ತಪ್ಪು ಕಾಣದೆ ಒಂದು ನೀತಿವಂತ ಅಂತ ಗೊತ್ತಾಯ್ತು. இவர்கள்லாம் சொல்றாங்க, ಇವರೆಲ್ಲ ಹೇಳುತ್ತಾರೆ, சிலுவையில் அறையும், ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಿರಿ, சிலுவையில் அறையும். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಿರಿ. யார் இவர்கள்லாம்? ಇವರೆಲ್ಲ ಯಾರು? இயேசுவிடத்தில் நன்மை பெற்றவர்கள், ಯೇಸು ಬಳಿ ಒಳ್ಳೆದು ಪಡೆದುಕೊಂಡಿರುವವರು, பசிக்கு பட்டினி தீர்த்து கொண்டவர்கள், ಹೊಟ್ಟೆ ಹಸಿಗಾಗಿ ಹೊಟ್ಟೆ ಶುದ್ಧಿ வியாதிக்கு குணமானவர்கள், ರೋಗವನ್ನು ಗುಣಪಡಿಸಿದವರು, பார்வைக்கு பார்வையடைந்தவர்கள், காது கேட்கப்பட்டவர்கள், நடக்க முடியாது நடந்தவர்கள், அங்க கோஷமிடலோடு கோஷமிட்டு ಘೋಷವನ್ನು ಹಾಕி எம்பெருமான இயேசுவை ನನ್ನ ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನು சிலுவையில் அடிங்க என்று சொன்னார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಿರಿ ಅಂತ ಹೇಳಿದರು. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நம்மள சிலர் இப்படிதான் இருக்கிறோம். ನಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು ಹಾಗೆ ಇರ್ತೇವೆ. உண்மையை புரிஞ்சுக்க மாட்டோம். ನಿಜವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. பொய்க்கு இடம் கொடுத்து ಸುಳ್ಳಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು சிலுவையில் அடிச்சிட்டே இருக்கிறோம். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡಿತಾ ಇರ್ತೇವೆ. இயேசுவை சிலுவையில் அடிச்சிட்டே இருக்கிறோம். ಯೇಸುವಿನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ நீங்க ஊழியக்காரன் அடிக்கல, ಸೇವಕರನ್ನು ಹೊಡೆಯಲಿಲ್ಲ. நீங்க ஒரு தேவனுடைய மனுஷன் நீங்க அடிக்கல, ದೇವರ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಹೊಡೆಯಲಿಲ್ಲ. என் பெருமானாக இயேசப்பாவை நீங்க சிலுவையில் ನನ್ನ அடிச்சீங்க. ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನೇ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯುತ್ತೀರಾ. ஹalleluya. ஹalleluya. சிலுவை சுமமதினா சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதினா சிந்தையே மாறிவிடும். என்ன மாறிடுங்க? ಏನ್ ಮಾರುತ್ತದೆ? என்ன மாறும்? ಏನು ಮಾರುತ್ತದೆ? சொல்லுங்க. இயேசுங்கிற சிலுவை நீங்க சுமக்க ஆரம்பிச்சிட்டா போதும். ಯೇಸು ಎಂಬ ಶಿಲುಬೆ ನೀವು ಹೊಂದ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಕು ಬಿಟ್ರೆ உங்க சிந்தை மாறும், ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು உங்க ಮಾರುತ್ತದೆ, யோசனை மாறும், ನಿಮ್ಮ ನೆನಪುಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತದೆ, உங்க எண்ணங்கள் மாறும். ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳು ஆமென் ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. சொல்லுங்களே. ஹalleluya. ஹalleluya.
ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೇನ್ ಹೇಳಿರಿ. இந்த சீசர்கள் கண் திறந்த உடனேயே ಈ ಶಿಷ್ಯರ ಕಣ್ಣುಗಳು ತೆಗೆದ ತಕ್ಷಣವೇ ஓடுறாங்க. ಓಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். மெய்யான இயேசுவை போய் தெருக்களிலும் வீதிகளிலும் ஆமென் அழகாய் ஆச்சரியமான வார்த்தைகளை சொல்லுகிறார். ಆ ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಓಡಿ ಅವರು ಸುಂದರವಾದ ಮಾತುಗಳು ಯೇಸುವನ್ನು ಕುರಿತು ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. இன்றைக்கு இயேசு உங்களுக்குள்ள உயிர்த்தெழுந்திருப்பாரானா? ಇವತ್ತು ಯೇಸು ನಿಮ್ಮೊಳಗೆ ಪುನರ್ತನವಾಗಿದ್ದಾರೆ. உயிருள்ள இயேசுவை உங்க இருதயத்துல வைத்திருப்பீங்கன்னா ಜೀವವುಳ್ಳ ಯೇಸು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இயேசுவுக்காக நீங்க எழும்புங்க. ಯೇಸುವಿಗಾಗಿ ಎದ್ದೇಳಿರಿ. பாஸ்டருக்காக எழும்ப வேண்டாம். ಸೇವಕರಿಗಾಗಿ ಬೇಡ. இயேசுவுக்காக எழும்புங்க. ಯೇಸುವಿಗಾಗಿ ಎದ್ದೇಳಿರಿ. எழுப்புதல் உங்களுக்குள்ள இருந்து வரணும். ಜೀವನ ನಿಮ್ಮೊಳಗಿಂದ இப்ப ಬರಬೇಕು. இந்த பொண்ணு இங்க மொழி பெயர்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னா ಭಾಷಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ இவங்க நிக்கிற இடத்துல இருந்து எழுப்புதல் உண்டாகணும். ಇವರು ನಿಲ್ಲುವಂತ ಸ್ಥಳದಿಂದ ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕು. இவங்களுக்குள்ள இருந்து அந்த வட்டத்துல இருந்து ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ಇವರ ಒಳಗಿಂದ ಒಂದು ಅದು ಜೀವನ மொத்த ಉಂಟಾಗಬೇಕು. இவங்களுக்குள்ள இருந்து எழுப்புதல் உண்டாகணும். ಮೊದಲನೇದಾಗಿ ಇವರ ಒಳಗಿಂದ ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕು. அப்பதான் நீ போற இடங்களில் எழுப்புதல் உண்டாகும். ಆಮೇಲೆ ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜೀವನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற உனக்குள்ள இருந்து ಇವಾಗ ಕುಳಿತುಕೊಂಡು நீ எங்க உட்கார்ந்து இருக்கிறையோ அங்கதான் எழுப்புதல் உண்டாகணும். ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕು. நீ எழுந்த இடத்துல இன்னொரு வந்து நிக்கிறான் பாத்தியா, இன்னொரு வந்து உட்கார்றான் பாத்தியா, அவனை கத்த தொட்டுடணும். ಅವರನ್ನು ದೇವರು ಮುಟ್ಟಿ ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? கர்த்தர் அங்க எழுப்புதல் உண்டாக்குவா. ಜೀವನ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. 12 சீசர்களை கொண்டு 12 உலகத்தை கத்த கலக்கும்படி செய்தார். ಲೋಕವನ್ನು ದೇವರು ಹಾಗೆ ಸಂಚರಿಸುವಂತೆ அதற்கு ಮಾಡ್ತಾರೆ. பின்னே வந்த அத்தனை பேரும் ಅದಕ್ಕಿಂತ ಬಂದ ಎಲ್ಲರೂ ராஜ்யத்தை கட்டும்படியா எழும்பினார்கள். ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ டாக்டர் ಬಂದರು. பில்லி கிரகம் பாருங்க. ಡಾಕ್ಟರ್ ಬಿಳಿಗ್ರಾಗ ஆமே பென்னிகனை பாருங்க. பென்னியனை பாருங்க. இப்படி பலர் எழும்பினார்கள். டிஜி தினகரன் ஐயாவை பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ನಾಮ ಮಹಿಮೆ ஆண்டவருக்கு பின்ன சீசர்கள் எப்படி எழும்பினார்களோ ಶಿಷ್ಯರು ಹೇಗೆ ಎದ್ದು ಬಂದರು அவரை பின்பற்றினர். ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ அவரை பின்பற்றினர். அப்படியே அவர்கள் எழுதின எழுத்து தான் ஐயா வேதம். ಅವರು ಬರೆದಿರುವಂತ ಸತ್ಯವು இயேசுவோடு இருந்த அந்த 12 பேருடைய எழுத்துக்கள் தான் இந்த வேதத்தில் வந்திருக்கிறது. நாங்க தான் சாட்சிகள். இயேசு உயிரோடு எழும்புறதுக்கு நான் சாட்சி. ಜೀವಂತವಾಗಿ ಬದಲಿಗೆ ನಾವೇ ಸಾಕ್ಷಿಗಳು. இயேசு உயிரோடு எழும்புறதுக்கு நான் சாட்சி. ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ನಾವೇ ಸಾಕ್ಷಿಗಳು. ஒவ்வொருத்தரும் சொல்லி எழுதுறதுதான் வேதம். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಹೇಳಿ ಬರೆದಿರುವ ಸತ್ಯ ಗ್ರಂಥವು. இந்த வேதத்தை பின்பற்றுவீர்களானா ಈ ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಹಿಂಬಾಲಿಸುವುದಾದರೆ உங்க வாழ்க்கை ஜெயமா மாறப்போகிறது. ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಜಯವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. இப்ப நாம ಇವಾಗ ನಾವು இவர்களை போல நம்ம மாறணும்ல. ಇವರಾಗಿ ನಾವು அப்ப ಮಾರ್ಪಡಬೇಕಲ್ಲವಾ? நமக்குள்ள ஒரு 3 காரியம் இருக்கிறது. ಒಂದು 3 ಕಾರ್ಯವಿದೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿ ಹalleluya. உன் சமாதானம் உனக்குள்ள நிலை நிற்க வேண்டுமானால், ನಿನ್ನ ಸಮಾಧಾನದೊಳಗೆ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕಂದರೆ, இந்த சீசர்களை போல நாமளும் எழும்ப வேண்டுமானால், ಶಿಷ್ಯರಾಗಿ ನಾವು ಎದ್ದೇಳಬೇಕಂದರೆ, அவளுக்கு பின்னால் வந்த டிஜே தினகரன் ஐயா, பில்லி கிரகம் இப்படி பலர் எழும்பினது போல நீ எழும்ப வேண்டுமானால், ಬಂದಿರುವಂತ ಡಿಜೆ ಶ್ರೀನಗರ ಇವರೆಲ್ಲ ಆಗಿ ನಾವು ಎದ್ದೇಳಬೇಕು. 3 காரியம் நமக்கு வேணும். 3 ಕಾರ್ಯ ನಮಗೆ ಬೇಕು. முதல் காரியம் என்ன? ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವೇನು? சங்கீதம் 37 சங்கீதம் ಕೀರ್ತನೆ 37ನೇ ಕೀರ್ತನೆ 11 வசனத்தை பார்க்கலாம். 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. அதுலயும் 31 வசனத்தையும் பார்க்கலாம். ಅದರಲ್ಲಿ 31ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அங்கே சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, சாந்த குணம் உள்ளவன் ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನು மிகுந்த சமாதானம் அடைவான் என்று சொல்லுகிறது. ಸಮಾಧಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವನು. உனக்குள்ள சமாதானம் இல்லையா? ಸಮಾಧಾನವಿಲ್ಲವಾ? உனக்குள்ள சமாதானம் இல்லையா? ಸಮಾಧಾನವಿಲ್ಲವಾ? தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಗುವೇ, சமாதானம் இல்லையா? ಸಮಾಧಾನವಿಲ್ಲವಾ? கர்த்தருக்குள்ள சாந்த குணம் இருந்தது. ಶಾಂತ ಗುಣವಿತ್ತು. அதனால தான் சமாதானத்தை குறித்து அவர் பேசினார். ಶಾಂತಿಯನ್ನು ಕುರಿತು ಆತನು உனக்குள்ள சாந்த குணம் இருக்கிறதா? ಶಾಂತ ಗುಣವಿದೆಯಾ? அவர் சாந்தமுமான தாழ்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறதே. ಶಾಂತವು ಮನ ತೆಗೆಸಿಕೊಳ್ಳ ಗುಣವುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்றாரு. ಮತ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆமென் ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. ಮತ್ತೆ 5ನೇ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அங்கே சொல்லப்பட்டு உள்ளவர்கள் பாக்கியவான். சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான், பூமியை சுதந்தரித்து அவன் பூமியை சுதந்தரிப்பான். ஹalleluya. ஒரு சாந்த குணம் உள்ளவனுக்கு தாங்க அங்க சமாதானம் கிடைக்கும். ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರಿಗೆ ಸಮಾಧಾನ ಸಿಕ್ಕುವುದು. ஹalleluya. ஹalleluya. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, உனக்குள்ள சாந்த குணம் இருக்கிறதா? ನಿನಗೆ ಶಾಂತ ಗುಣವಿದೆಯಾ? அப்படின்னா தாழ்மை இருக்கிறதா? ನಿನಗೆ ತಾಳ್ಮೆ ಇದೆಯಾ? விட்டு கொடுப்பது இருப்பதா? ಬಿಟ್ಟು ಕೊಡುವ ಗುಣವಿದೆಯಾ? கீழ்ப்படிதல் இருக்கிறதா? ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತ இந்த ಗುಣವಿದೆಯಾ? சாந்த குணத்துல தான் ಶಾಂತ ಗುಣದಲ್ಲಿ தாழ்மை அடங்கி இருக்கிறது. ತಾಳ್ಮೆ ಅಡಗಿ
ತಾಳ್ಮೆಗಿದೆ, விட்டு கொடுப்பது இருக்கிறது, ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಿದೆ, பொறுமை இருக்கிறது, ನಿಧಾನವಿದೆ, அன்பு இருக்கிறது, ಪ್ರೀತಿ ಇದೆ, நல்ல சிநேகம் இருக்கிறது. ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹವಿದೆ. இதுதான் கர்த்தரிடத்தில் இருந்தது. ಇದೇ ದೇವರ ಬಳಿ ಇದ್ದಿದ್ದು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து சமாதானம் வரும். ಅಂತವರಿಗೆ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಸಮಾಧಾನವು ಬರುವುದು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இரண்டாவது நீங்க பாருங்க, ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿರಿ, சங்கீதம் 119 ಕೀರ್ತನೆ 119 165 வசனம் சொல்லுகிறது, 169ನೇ ವಾಕ್ಯ, வேதத்தை நேசிப்பவனுக்கு ಸತ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವನಿಗೆ மிகுந்த சமாதானம் உண்டாகும். ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. வேதத்தை நேசிப்பவன், ಸತ್ಯವನ್ನು வேதத்தை சுமப்பவன், ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು வேதத்தை ಓದುವವನು, தியானிப்பவன். ಸತ್ಯವನ್ನು நல்லா ಧ್ಯಾನಿಸುವವನು, கவனிக்கணும். ಗಮನಿಸಿ, வேதத்தை நேசிப்பவன், ಸತ್ಯವನ್ನು வேதத்தை ಪ್ರೀತಿಸುವವನು, சுமப்பவன், ಸತ್ಯವನ್ನು ಹೊಂದುವವನು, வேதத்தை தியானிப்பவன், ಸತ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವವನು, வேதத்தை உட்கொள்கிறவன், ಸತ್ಯವನ್ನು ஆமே ತಿನ್ನುವವನು, மிகுந்த சமாதானம் உடையவனாய் இருப்பான். ಅವನು ಬಹು ಸಮಾಧಾನ ಪಡೆದುಕೊಳ್ಳುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நேற்று ராத்திரி அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கும்போது ನಿನ್ನೆ ರಾತ್ರಿಯಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಕುಳಿತುಕೊಂಡಿರುವಾಗ எனக்குள்ள ஆண்டவர் பேசினா, ಈ ನನ್ನ ಜೊತೆಗೆ ದೇವರು ஏன் ಮಾತಾಡಿದರು. புலம்பிட்டு கிடக்குற, ಯಾಕೆ ಗೊಲಾಡ್ತಾ ಇದೆಯಾ? உன் பொழப்பத்தை தூக்கி எறினா. ನಿನ್ನ ಗೊಲ್ಲಾಟವನ್ನು ತೆಗೆದುಹಾಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப என்ன ஆண்டவரையும் கேட்கும்போது ಹಾಗೆ ಏನು ದೇವರಂತ இந்த ಕೇಳುವಾಗ வசனம் அப்படியே எனக்கு அப்படியே வருகிறது. ಈ ವಾಕ್ಯವಾಗಿ ನಿನ್ನೊಳಗೆ ಬರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. என் மனைவி சொன்னது உண்மை. ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹೇಳಿದ್ ನಿಜವೇ. அவர் 3-4 நாளா வேதத்தை புரட்டி பார்க்கல, அவர் தனிமையா உட்கார்ந்து இருந்தார், அவர் ஜெபிக்கல அப்படின்னு உண்மை. ಅವ್ರು 2-3 ದಿನಗಳಾಗಿ ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ, நான் ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿದ್ದರು. நான் தனியா உட்கார்ந்தேன்னா பைபிள் புக் நோட்டு புக்கோட தான் உட்கார்ந்து இருப்பேன். ನಾನು ಒಂಟಿಯಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡ್ರೆ ಬೈಬಲ್ ಬುಕ್ ಪೆನ್ ಆಗಿರುತ್ತೇನೆ. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அப்ப ராத்திரி பேசுறாரு. ಆಗ ರಾತ್ರಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நீ வேதத்தை நேசிக்கிறியா? ನೀನ್ ಸತ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿ நீ ಮಾಡುತ್ತೀಯಾ? வேதத்தை சுமக்கிறியா? ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ಯಾ? வேதத்தை தியானம் பண்றியா? ಅದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೀಯಾ? வேதத்தை உட்கொண்டு இருக்கிறியா? ಸತ್ಯವನ್ನು ನೀನು ಉಟ್ಕೊಂಡಿದ್ಯಾ? அப்ப ஏன் நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற? ಯಾಕೆ ಗೋಳಾಡ್ತಾ ಇದೀಯಾ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿ. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காது மகனே, கலங்காது மகளே. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. அவருடைய வார்த்தையின் இருதயத்தை தொட்டது. ಆತನ ಮಾತು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಮುಟ್ಟಿತು. உடனே என் பக்கத்துல மொபைல் எடுத்து அந்த மொபைல் ஆன் பண்ணேன். ತಕ್ಷಣ ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ಮೊಬೈಲ್ ತೆಗೆದು ಅದನ್ನು ಆನ್ ಮಾಡಿದೆ. இந்த வசனம் பாருங்க, அப்படியே என்னை தொட்டு ಈ விட்டது. ವಾಕ್ಯವಾಗಿ ನನ್ನ ಮುಟ್ಟಿ ಬಿಟ್ಟಿತು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன், ಹಗಲು ರಾತ್ರಿ ಸತ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ, அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றால் அவன் சமாதானத்துக்குரியவனாய் இருப்பான். ಆ ಸತ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದರೆ ಅವನು ಸಮಾಧಾನ, அவன் சமாதானத்தை ஒருவனும் எடுக்க முடியாது. ಅವನ ಸಮಾಧಾನ ಯಾವನು ತೆಗೆದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. எத்தனை பேர் வேதத்தை நீங்க நேசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಸತ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀರಾ? வேதத்தை ஆமென் சுமக்கிறீங்க, ಸತ್ಯವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡು வேதத்தை தியானிக்கிறீங்க, ಸತ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೀರಾ? வேதத்தை உட்கொள்ளுகிறீர்கள் எத்தனை பேர்? ವೇದವನ್ನು ಎಷ್ಟು ಅದನ್ನು ಉಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஹalleluya. நான் சில நேரம் ஜெபித்து முடிக்கும் போது பிதாசுதன் போடுவேன். ನಾನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ತಂದೆ ಕುಮಾರ ಅಂತ ಪಿದಾಸುದನ್ನು ಹಾಕುವುದು. அப்ப நான் பார்க்கிறது எல்லாருக்கும் பார்க்கும்போது பிதாசுதன் போடுற போல இருக்கும். ಆಗ ನಾನು ಹಾಕುವಾಗ ಪಿದಾಸುದನ್ ಅಂತ ಹಾಕುವ ರೀತಿ. ஆனா நான் என்ன செய்வேன் தெரியுமா? ನಾನು ಹೇಳ್ತೀನಿ இப்படி ಗೊತ್ತಾ? கையிடும்போது வேதமே எனக்கு வெளிச்சம். ನನಗೆ ಕೈ ಎತ್ತುವಾಗ ಸತ್ಯ ವೇಕವೇ ನನಗೆ ஹalleluya. ಬೆಳಕು. ಆಮೆನ್. வேதமே எனக்கு வெளிச்சம். ಸತ್ಯ ವಾಕ್ಯವೇ ನನಗೆ ಪ್ರಕಾಶವು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த வேதத்தை நான் தியானிக்கிறேன், ಆ ಸತ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ அந்த ಮಾಡುತ್ತೇನೆ. வேதத்தை தான் நான் நேசிக்கிறேன். ಅದನ್ನೇ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ. இன்றைக்கு நீங்க நேசிக்கிறீங்களா? ನೀವು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀರಾ? சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கண்ணீரை காட்சியை கண்ட பின்னும் ஆமென். நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? ஆமென். ಆಮೆನ್. நம்ம யாரை நேசிக்கிறோம்? ನಾವು ಯಾರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀವಿ? சாப்பாடு கொடுக்கறவங்களை நேசிக்கிறோம், ಊಟ ಕೊಡುವವರನ್ನೇ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀವಿ. பணத்தை காட்டுறவனை நேசிக்கிறோம், ಹಣವನ್ನು ತೋರಿಸುವವರ ಮೇಲೆ கொஞ்சம் ಪ್ರೀತಿ. கம்மையா இருந்தா அவனை நேசிக்கிறோம். ಸ್ವಲ್ಪ ಹೆಮ್ಮೆಯಾಗಿದ್ರೆ ಅವರನ್ನೇ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀವಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க.
இங்கிருந்து கடப்பா நாங்க அங்க போயிருந்தோம். ಇಲ್ಲಿಂದ ಕಡಪ ನಾವು ಹೋಗಿದ್ದೀವಿ. அந்த மக்களுடைய அன்பு எங்களால் தாங்க முடியல. ಜನರ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ತಾಳಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ. நான் கேட்டேன், தம்பி ನಾನು ಕೇಳ್ದೆ, ತಮ್ಮ இவ்வளவு தூரத்துல அங்க நாங்க வரணுமா? ಇಷ್ಟು ದೂರದಿಂದ ನಾವು ಬರಬೇಕಾ? 30,000 ரூபாய் அந்த வண்டிக்கு அவன் அந்த வண்டிக்கு கொடுத்திருக்கிறது. 30,000 ರೂಪಾಯಿ ಗಾಡಿಗೆ ಖರ್ಚು ಮಾಡಿದಾನೆ. 30,000 ரூபாய் செலவு பண்றீங்க, நாங்க இங்க இருந்து அங்க வரணுமா? 30,000 ರೂಪಾಯಿ ಖರ್ಚು ಮಾಡಿ ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ உன் ಬರಬೇಕಾ? தொழில் என்னப்பா? ನಿನ್ನ ಕೆಲಸವೇನಪ್ಪ? உங்க அம்மா உங்க தங்கச்சிங்க மாடுகளை வீடு வீடா கொண்டு போய் நிறுத்தி அதுல வருமானத்தை நீங்க பாக்குறீங்க. ನಿಮ್ಮ ಅಮ್ಮ ತಂಗಿ ಹಸುವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಮನೆ ಮನೆಯಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಅದನ್ನ ನೀವು ವರಮಾನವನ್ನು ನೋಡ್ತಾ நீ ஒரு ಇದ್ದೀರಾ? தள்ளு வண்டியை தள்ளிட்டு போய் அம்மா பேக்குங்க ரிப்பேர் பண்ணிக்கிட்டு மணி பிரஸ்ல ரிப்பேர் பண்ணி கத்திய பதம் பிடிச்சிக்கிட்டு அதுல நீ சம்பாதிக்கிற. ನೀನು ಒಂದು ಬ್ಯಾಗ್ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನೀನು ಬ್ಯಾಗ್ ಚೂಪ್ ಮಾಡೋದು, ಕತ್ತಿ ಚೂಪ್ ಮಾಡೋದು, ಬ್ಯಾಗ್ ರಿಪೇರ್ ಮಾಡೋದು, ಇಂಥ ಕೆಲಸ ನೀನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? இப்படி கஷ்டப்பட்டு நீ உழைக்கிறிய, ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀಯಲ್ಲ. 30,000 ரூபாய் வண்டிக்கு நீ பேசி எங்களை கூப்பிடுற எப்படிப்பா என்று கேட்டேன். 30,000 ರೂಪಾಯಿ ಗಾಡಿಗೆ ಮಾತಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಕರೀತಿಯಲ್ಲ ಹೇಗಪ್ಪ? அதுக்கு அந்த பையன் சொன்னது என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಮಗನಿದ ಉತ್ತರ ಏನು அப்பா ಗೊತ್ತಾ? எங்களுக்கு பணம் பெருசு இல்ல, ಅಪ್ಪ ನಮಗೆ ಹಣವ ದೊಡ್ಡದಲ್ಲ, கர்த்தரால் பயன்படுத்துகிற நீங்க தான் எங்களுக்கு ದೇವರಿಂದ பெருசு. ಉಪಯೋಗ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ನೀವೇ ಮುಖ್ಯವು. நீங்க எங்க வீட்ல எங்க ஊர்ல நீங்க காலை வைக்கணும், ನೀವು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಕಾಲಿಡಬೇಕು, அது எங்களுக்கு போதும்பா. ಅದು ನಮಗೆ ಸಾಕಪ್ಪ. ஹalleluya. ಹalleluya. பணம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு சம்பாதிச்சிருவோம். ಹಣ ಇವತ್ತಿನ ನಾಳೆ ದುಡಿಯಬಹುದು. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ಪ್ರತಿ ದೇವ ಜನರೇ யோசித்து பாரு, ಯೋಚಿಸಿ நீ ನೋಡಿ. ஓடுகிற ஓட்டம் என்ன? ನೀವು ಓಡುವಂತ நீ ಓಟವೇನು? தேடுகிற தேடுதல் என்ன? ಹುಡುಕುವಂತ எதை ಹುಡುಕುವುದೇನು? கவர்ந்திருக்கிறாய்? ಯಾವುದನ್ನ ಮೇಲೆ எதை ಇಚ್ಛಿಸ್ತಾ ಇದೀಯಾ? பின்பற்றி இருக்கிறாய்? ಯಾವುದನ್ನ ಮೇಲೆ ಇಚ್ಛಿಸ್ತಾ ಇದೀಯಾ? ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. அஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆமென். தங்கத்தை ஆமென். கேட்கவில்லை, வைரத்தை இப்ப நீங்க போடணும், தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை. உள்ளத்தை கேட்டாரையா. நான் சொல்றேன், ஹே, ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை. உள்ளத்தை கேட்டாரையா. நீங்க சொல்லுங்க, தங்க நான் தான் சொல்லிக்கிட்டானே இருக்கிறேன். ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை. கேட்டாரையா. இப்ப நீ சொல்லு, தங்கத்தை தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. என்ன தேடி வந்தாரையா. ஆ? நான் தேடி போகவில்லை, என்ன தேடி? என்னை தேடி வந்தாரையா. இன்னொரு விஷயம், நான் தேடி போல. தேடி போகவில்லை, ஆ, என்னை தேடி வந்தாரையா. எல்லாம் சொல்லுங்க. ஓ எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. அல்லேலூயா. ஹalleluya. வேதத்தை நேசிப்பவர்கள் ಸತ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು வேதத்துக்குள்ள பிரியமா இருப்பாங்க. ಸತ್ಯ ಒಳಗೆ ಅದು ಪ್ರೀತಿ பைபிள் ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. படிக்காம தூங்க மாட்டான், ಆತನ ಸತ್ಯ ಓದಿ ಅವರು ಮಲಗೋದಿಲ್ಲ, பைபிள் படிக்காம எந்திக்க மாட்டான். ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ಓದಿ ಅವರು ಎದ್ದೊಳಗೆ. அல்லேலூயா. ಹalleluya. ஆனா இன்னைக்கு ಆದ್ರೆ ಇವತ್ತು மொபைல் இல்லாம தூங்க மாட்டோம், ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲದೆ ಮಲಗೋದಿಲ್ಲ, மொபைல் இல்லாம எந்திக்க மாட்டோம், ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲದೆ மொபைல் இல்லாம கக்கூஸ் பாத்ரூமுக்கு போக மாட்டோம், ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲದೆ ಬಾತ್ರೂಮ್ಗೆ ಸಹ மொபைல் ಹೋಗೋದಿಲ್ಲ, இல்லாம கடத்தருக்கு போக மாட்டோம், ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲದೆ ಅಂಗಡಿಗೆ ಸಹ மொபைல் இல்லாம வேலைக்கு போக மாட்டோம், ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲದೆ ಕೆಲಸಕ್ಕೆ மொபைல் ಹೋಗೋದಿಲ್ಲ, இல்லாம சபைக்கும் வர மாட்டோம். ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲದೆ ಸಭೆಗೂ ಸಹ ಬರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு இருக்கும், அப்பதான் மொபைல் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம், ದೇವರ ಮಾತು ಬರ್ತಾ ಇರುವುದು அப்பதான் போன் வரும், எடுத்துட்டு ஓடுவோம். ಆವಾಗ ಫೋನ್ ಬರೆದು ಎತ್ಕೊಂಡು ஏன் ಹೋಗೋದು. வேலை தளத்துல உனக்கு இத்தனை மணி நேரம் வேலை சொல்லிட்டா ಒಂದು ಕೆಲಸ ಇಷ್ಟು ಗಂಟೆ ಕೆಲಸ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟೆ, அந்த இடத்துல சில கமெண்ட்ல மொபைல் வாங்கி லாக் பண்ணி வச்சிடுறாங்க. ಕೆಲವೊಂದು ಕಂಪನಿಲಿ ಮೊಬೈಲ್ ತೆಗೆದು ಲಾಕ್ ಮಾಡಿ ஆனா சபையில அப்படி பண்றது இல்ல. ಸಭೆಯಲ್ಲಿ ஆனா சபைக்குள்ள உன் அட்டகாசம் பெருசா இருக்கு. ಅದು ಸಭೆಯ ಅಟ್ಟಗಾಸವು சபையில வந்தா தான் உனக்கு போன் வருதா? ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಫೋನ್ ಬರುವುದಾ? சபையில வந்தா தான் உன் லேட்டஸ்ட் காட்டணுமா? ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಸ್ಟೇಟಸ್ ನಿನ್ನ ಸ್ಟೇಟಸ್ ತೋರಿಸುವುದಾ? உன்னுடைய ஆள் நீ யாருன்னு காட்டணுமா? ನಿನ್ನ ಆಳು ಯಾರು? அதனால மொபைல் தூக்கி காதுல வச்சு எல்லாருக்கும் காட்டணுமா? ಆಗ ಮೊಬೈಲ್ ಕಿವಿಲಿ ಇಟ್ಟು ಎಲ್ಲರಿಗೂ ತೋರಿಸಬೇಕಾ? ஓ பெருமையை ஒரு நாளைக்கு உடைச்சு உட்கார வச்சிருவாரு. ನಿನ್ನ ಎಮ್ಮೆ ಒಂದಿನ ಒಡ್ಸು ಗುಡಿಸಿಬಿಡ್ತಾರೆ. இது ஆலயம், இது ಇದು ದೇವರ தேவனும் தேவ தூதர்கள் வந்திருக்கிற இடம் இது. ದೇವರ ದೂತರು ಬಂದಿರುವ உன் கம்பெனிக்குள்ள நீ எப்படி புனிதமாய் இருக்கிற? ನಿನ್ನ ಕಂಪನಿ ಹೇಗೆ நீ ಪವಿತ್ರವಾಗಿದೆ? போற சில இடங்கள்ல நீ எப்படி இருக்கிற? ಹೋಗುವ ಜಾಗದಲ್ಲಿ ಹೇಗಿರ್ತೀಯಾ? ஒரு மேனேஜர் வந்தா உனக்கு பயம் நடுக்கம் திகில் வரல? ಒಂದು ಮ್ಯಾನೇಜರ್ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಭಯವು ನಡುಕು உன் ಬರುವುದಿಲ್ಲ. வேலையை அவங்க பரிசோதிக்கிறாங்கன்னு தெரியல? ನಿನ್ನ
ನಿನ್ನ ಕೆಲಸವನ್ನು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾನೆ ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ உன் ராஜாதி ராஜா உனக்கு முன்னே வருகிறார் என்பது உன் கண்ணு திறந்தா நீ இந்த அட்டூழியம் பண்ணவே மாட்ட. ನಿನ್ನ ಅರಸನಾದ ಕರ್ತನು ಬರ್ತಾನೆ ನಿನ್ನ ಕಣ್ಣು ತೆಗೆಯಲ್ಪಟ್ರೆ ಈ ಅಟ್ಟಕಾಸವು ನೀನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. பிலாத்துக்கு தெரிந்த காரியம் உனக்கு தெரியாம போச்சு. பிலாத்துಗೆ ಗೊತ್ತಿರುವ ಕಾರ್ಯ ನಿನಗೆ ಗೊತ್ತಿದೆ ಹೋಗಿದೆ. பிலாத்து சொல்றாரு, பிலாத்து ಹೇಳ್ತಾರೆ, என்னால மரண தண்டனை கொடுக்க முடியும், ನಾನು ನಿನ್ನ ಮರಣ ದಂಡನೆ ಕೊಡಕ್ಕಾಗುತ್ತದೆ, மரண தண்டனையில இருந்து விடுதலை கொடுக்க முடியும். ಮರಣ ದಂಡನೆ ಆಜ್ಞೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. அப்படிப்பட்டவர் தான் சொல்றாரு, எழுதினதுதான் எழுதினதுதான் ಆತನು ಬರ್ದಿದ್ದೆ இவர் தான் யூதருக்கு ராஜா. ಈತನೇ ಯೂದರಿಗೆ ಅರಸನು. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. மூன்றாவது நீங்க கவனிக்கும் பொழுது, ಮೂರನೇದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ ஆமென், யெசாயா 26:3 சொல்லுகிறது, ಏಸಾಯ 26:3 உறுதியான மனமுடையவன் ನಿಜವುಳ್ಳ ಭಯವುಳ್ಳ பூரண சமாதானம் அடைவான். ಸಂಪೂರ್ಣ ಸಮಾಧಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವನು. முதல் சொல்லுகிறது, ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, சாந்த குணமுள்ளவன் மிகுந்த சமாதானம் அடைவான். ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರು ಬಹು ಸಮಾಧಾನವನ್ನು இரண்டாவது ಪಡೆದುಕೊಳ್ಳುವರು. சொல்லுகிறது, ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, வேதத்தை நேசிப்பவனுக்கு மிகுந்த சமாதானம் என்று சொல்லி. ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಪ್ರೀತಿ ಮಾಡುವವನಿಗೆ ಸಮಾಧಾನ. மூன்றாவது சொல்லுகிறது, ಮೂರನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, உறுதியான மனதுடையவன் ದೃಢ ಮನಸ್ಸುಳ್ಳವನು பூரண சமாதானம் அடைவான். ಪೂರ್ಣ ಸಮಾಧಾನ நீங்க ಪಡೆದುಕೊಳ್ಳುವನು. எரேமியா 33:6 வசனத்தை வீட்ல படிச்சு பாருங்க. 33:6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿ. எபிரேயர் 3:14 படிச்சு பாருங்க. ಎಬ್ರಿಯರ್ 3:14 ಓದಿ ನೋಡಿ. உங்களுக்கு சமாதானம் கர்த்தர் தான். ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವು ಕರ್ತನೇ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. நீங்க யாரை பின்பற்றினாலும் ನೀವು ಯಾರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿದರೂ உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். ಸಮಾಧಾನ ಕೊಡುವರು ಕರ್ತನ ಮಾತ್ರವೇ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ಇವತ್ತು ನಾನು ನಿಮಗೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಳಕ್ಕೆ உங்கள் ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. நிமித்தம் யாராவது சமாதானத்தை இழந்திருப்பார்களானால் ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಯಾರೋ ಸಮಾಧಾನ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, இன்றைக்கே முதல் கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ಇವತ್ತು ದೇವರ ಬಳಿ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿರಿ. முடிந்தவரை அந்த நபரோடு நீங்க பேசி மன்னிப்பு கேளுங்க. ಆದಷ್ಟು ಆ ವ್ಯಕ್ತಿ ಬಳಿ ಹೋಗಿ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿ. அது உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை உண்டாக்கும். ಅದು ನಿಮಗೆ ಬಹು ಸಮಾಧಾನ அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು நீ ಬಿಟ್ಟು சமாதானத்தை இன்னொருத்தருக்கு நீ கெடுப்பா என்று சொன்னா ನೀನು ಸಮಾಧಾನ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಕೆಡಿಸುವುದಾದರೆ நிச்சயம் உன் சமாதானத்தை கர்த்தர் கெடுப்பா. ಖಂಡಿತ ಅವರು ನಿನ್ನ ஒரே ಸಮಾಧಾನ ஒரு வார்த்தை தான், ಒಂದೇ ಒಂದು ஒரೇ ஒரு பொய் தான், ಒಂದೇ ಒಂದು ಸುಳ್ಳು, ஒரே ஒரு ஏமாற்றம் தான், ಒಂದೇ ಒಂದು ஒரு ஏமாறுವಿಕೆ, குடும்பமே கதிகலங்கி போகிறது. ಕುಟುಂಬವಾಗಿ ஒரே ஒரு சொல்லுதான், ಒಂದೇ ಒಂದು ಮಾತು, ஒரே ஒரு வார்த்தை தான், ಒಂದೇ ಒಂದು ஒரே ஒரு பொய் தான், ಒಂದೇ ಒಂದು ಸುಳ್ಳು. உன்னிமத்த ஒரு குடும்பம் கண்கலங்கி போகுது. ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಕುಟುಂಬ உன்னிமத்த அந்த குடும்பம் சமாதானத்தை இழந்து போகுது. உன்னிமத்தம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாம போகுது. ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ உன்னிமத்தவர்களுக்கு சாப்பாடு போஜனம் உள்ள போக முடியல. ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಅವರಿಗೆ ಊಟ ಒಳಗೆ ಹೋಗಕ್ಕಾಗುತ್ತಾ இதை ಇಲ್ಲ. கேட்கிற தேவ ஜனமே, ಕೇಳುವಂತ ஒருவேளை யூடியூப்ல இருந்தாலும் சரி, ಒಂದಲ್ಲ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಇದ್ರು இல்ல சபைக்குள்ள இருந்தாலும் சரி, சபை ஒಳಗಿದ್ರು சபைக்கு வெளியே இருந்தாலும் சரி, சபைக்கு ಹೊರಗೆ ஊழியக்காரனாலும் சரி, ஊழியக்காரியானாலும் சரி, மூப்பர்களானாலும் சரி, யாரானாலும் சரி, ಯಾರಾದ್ರೂ ಸರಿ, உன் நிமித்தம் இன்னொருத்தருக்கு சமாதானம் கெடுப்பதற்கு இடம் கொடாது. ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಇನ್ನೊಬ್ಬರು ಸಮಾಧಾನ ಕೆಡಿಸಕ್ಕೆ ಜಾಗ ಕೂಡ ಬೇಡ. ஒரு சந்தோஷம், ஒரு சில நிமிடம் நீ சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். ಕ್ಷಣಗಳು ಮಾತ್ರ ಸಂತೋಷವನ್ನು ஒரு நாள் ಅನುಭವಿಸಬಹುದು. 2 நாள் 1 மாசமா சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். ಒಂದು ದಿನ 2 ದಿನ 1 ತಿಂಗಳು ಸಂತೋಷವನ್ನು ಅನುಭವಿಸಬಹುದು. நீ சொன்ன பொய்னால, ನೀನು ಹೇಳಿದ ಸುಳ್ಳಿಂದ, நீ சொன்ன வார்த்தையினால ನೀನು ಹೇಳಿದ ಮಾತಿಂದ அந்த குடும்பம் கண்கலங்கி ಆ ಕುಟುಂಬ அழுது ಕಣ್ಣೀರಿಂದ, புலம்பி ಹತ್ತು ಗೋಳಾಡಿ, ஏக்கத்தோடு ಈ ದುಃಖದಿಂದ சமாதானத்தை இழந்து ಸಮಾಧಾನವನ್ನು வீட்டுக்கு ಕಳೆದುಕೊಂಡು வெளியே வர முடியாம ಮನೆಯಿಂದ ಹೊರಗೆ பட்டினி ಬರಕಾಗದೆ பசியுமா இருப்பார்களானா ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு, ನಿನ್ನ ನೋಡುತ್ತಾರೆ. உன்னை பார்க்கிறாரு. நீ ஒரு நாளோ 2 நாளோ 1 வாரமோ 1 மாசமோ உனக்கு சந்தோஷம் கொடுக்கும். ನಿನಗೆ ಸಂತೋಷ அப்புறம் என்ன ಕೊಡುತ್ತದೆ. நடக்கும் தெரியுமா? ನಂತರ ಏನಾಗುತ್ತದೆ ஐயோ, நான் இந்த ಗೊತ್ತಾ? வார்த்தை சொன்னேனே, ನೀನು ಈ ಮಾತು ಹೇಳಿದಲ್ಲ, இது நிமித்தம் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லையே, ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ துக்கத்தோடு ಇಲ್ಲದೆ, இருக்கிறார்களே, ದುಃಖದಿಂದ ಇದ್ದಾರಾ? நாளைக்கு அவர்கள் வெளியே வருவார்களானா, ನಾಳೆ ಅವರು ಹೊರಗೆ நாளைக்கு ಬರುವುದಾದರೆ, நம்மோடு நேரா பேசுவார்களானா, ಮಾತಾಡಿದರೆ, நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா ನಾನು ಏನು ಸುಳ್ಳಂತ அப்ப என்ன ಗೊತ್ತಾಗಿದ್ದರೆ, பண்ணுவேன்? ಅವಾಗ ನೀನ್ அந்த ಮಾಡಿ. நிமிஷத்தை உனக்கு கவுண்டிங் உனக்கு சமாதானம் இருக்காது. ಆ ಕ್ಷಣದಿಂದ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. கவுண்டிங் ஸ்டார்டிங் ஆயிடுச்சுன்னா ನಿನ್ನ ಲೆಕ್ಕವು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತದೆ. எத்தனை நாள் அவங்க புலம்பி அழுதார்களோ ಎಷ್ಟು ಹತ್ತು ಗೋಲಾಡಿದಾರೋ அதற்கு மேலாக நீ புலம்புவ. ಅದಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ ನೀನು ಹತ್ತು ಗೋಲಾಡಿ. ஹalleluya. ஹalleluya. சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு 3 வழி இருக்கு. ಸಮಾಧಾನ ಕೆಡಿಸಕ್ಕೆ 3 ದಾರಿಗಳಿದೆ. ஹalleluya. ஹalleluya. ஒரு மனுஷன் சமாதானத்தை கெடுக்கிறானா ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಸಮಾಧಾನ அந்த ಕೆಡಿಸುತ್ತಾನೆ, மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ಆ ವ್ಯಕ್ತಿ ಎಂತವನಾಗಿರುತ್ತಾನೆ? அவனுக்குள்ள முதல் காரியம் என்ன தெரியுமா? ಅವನೊಳಗೆ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ நான் என்ற பெருமை உடையவனாக இருப்பான். ನಾನೆಂಬ ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನಾಗಿ
என்ன தவிர வேற இல்லன்னு நினைப்பான். ನನ್ನನ್ನು ಹೊರತು ಬೇರೆ ಯಾರು எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுவான். ನನಗೆ ಎಲ್ಲವೂ ತಿಳಿದಿದೆ. ஒன்னு ஒருவேளை அழக நினைப்பான், ಅವನು ಸುಂದರ இல்லன்னா படிப்பை நினைப்பான், இல்லன்னா வேலை நினைப்பான். ಅಥವಾ ಕೆಲಸ அவனுக்குள்ள இருக்கிற சில ஐட்டம்ஸ், சில பொருட்களை நினைச்சு ಅವನೊಳಗೆ ಕೆಲವೊಂದು ವಸ್ತುಗಳನ್ನು பெரும் பெருமையா அவன் நினைப்பான். ಹೆಮ್ಮೆಯಾಗಿ அந்த ನೆನೆಸಬಹುದು. பெருமைனால ಆ ಹೆಮ್ಮೆಯಿಂದ மற்றவர்களுடைய சமாதானத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பான். ಬೇರೆಯವರು ಸಮಾಧಾನ ಕೆಡಿಸುತ್ತಾನೆ மற்றவருடைய சமாதானத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பார்கள். ಸಮಾಧಾನ ಕೆಡಿಸುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾರೆ. இது முதல் அவனிடத்தில் இருக்கும். ಇದು ಮೊದಲನೇ ಬಾರಿ ரெண்டாவது பாருங்க, ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿ ஒருத்தருடைய சமாதானம் கெடுதுன்னா ಬೇರೆಯವರು ಸಮಾಧಾನ அவன்கிட்ட ಕೆಡಿಸುತ್ತಾರೆ. இருக்கிற ரெண்டாவது குணம் என்ன தெரியுமா? ಅವನೊಳಗೆ ಎರಡನೇ ಗುಣವೇನು ಗೊತ್ತಾ? பணப்பெருமை. ಹಣದ ಹೆಮ್ಮೆ. பணப்பெருமை. ಹಣದ ಹೆಮ್ಮೆ. அவனுடைய பணத்தினால, ಅವನ ಹಣದಿಂದ, அவனுடைய சொத்துனால, ಅವನ ಆಸ್ತಿಯಿಂದ, ஆமென், அந்த பெருமை அவனுக்குள்ள இருப்பதனால ಆ ಹೆಮ್ಮೆ ಅವನ ಒಳಗೆ ಇರುತ್ತಾ ಇರೋದ್ರಿಂದಲೇ தன்னுடைய நடையில, ತನ್ನ தன்னுடைய ನಡೆಯಲ್ಲಿ, பேச்சுல, ತನ್ನ தன்னுடைய ಮಾತಲ್ಲಿ, பார்வையில ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ பணம் 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 பணம்னு பேசிட்டே இருக்கும். ಹಣವು ಹಣವು ಹಣವಂತ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. தங்கம் கோல்டு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே ಚಿನ್ನ இருக்கும். ಬಂಗಾರವು ಗೋಲ್ಡ್ ಹೀಗಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ இந்த ಇರ್ತಾನೆ. பணப்பெருமை அவனுக்குள்ள இருக்குன்னா ಈ ಹಣದ ಹೆಮ್ಮೆ உங்களை ಅವನೊಳಗೆ ಇದ್ದರೆ பார்க்கும் போதெல்லாம் உங்க மனசு உடைக்கும்படி பேசிட்டே இருக்கும். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗಲೂ ಮನಸ್ಸು ಒಡೆಯುವ பாத்தியா ರೀತಿಯಲ್ಲಿ எனக்கு இதை ಮಾತಾಡ್ತಾನೆ. கொடுத்தாங்க, பாத்தியா எனக்கு இதை செஞ்சாங்க, ನೋಡು, ನಾನು பாத்தியா ಇದು நான் இதை சம்பாரிச்சிட்டேன், பாத்தியா நான் காரை வாங்கிட்டேன், பாத்தியா நான் கோல்ட வாங்கிட்டேன், பாத்தியா நான் வைடூரியத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு அந்த பெருமையில பேசிட்டே இருக்கும். ನೋಡಿದ್ರೆ ನಾನು ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೆ, ನಾನು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೆ, ನಾನು ಚಿನ್ನವನ್ನು ಬಂಗಾರವನ್ನು ನಾನು ಹೀಗಾಗಿ ಎಲ್ಲ ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೆ ಹೋಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. நீ என்ன பண்ற, நீ என்ன செய்யற, ನೀನೇನ್ ಮಾಡ್ತೀಯ, நீ என்ன பண்ற, நீ என்ன செய்யற, ನೀನೇನ್ ಮಾಡ್ತೀಯ, உன் ನೀನೇನ್ மனசை ಮಾಡ್ತೀಯ, உடைச்சு உனக்கு சமாதானத்தை குறைக்க வச்சிரும். ನಿನ್ನ ಮನಸ್ಸು ಒಡೆದು ಸಮಾಧಾನ ಕಡಿಮೆ ಮಾಡ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೇನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. இது ரெண்டாவது அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற குணம். ಇದು ಎರಡನೇದಾಗಿ ಆ ವ್ಯಕ್ತಿ மூணாவது இருக்கு பாத்தீங்களா? ಮೂರನೇದಾಗಿ ಇರುತ್ತದಲ್ಲ, மற்றவர்களை ஏமாத்துகிற பெருமை. ಬೇರೆಯವ್ರನ್ನ ಏಮಾರಿಸುವಂತ ಹೆಮ್ಮೆ, மற்றவர்களை ஏமாத்துகிற பெருமை. ಬೇರೆಯವ್ರನ್ನ ಏಮಾರಿಸುವಂತ ಹೆಮ್ಮೆ, தந்திரமாக பேசுவது, ತಂತ್ರವಾಗಿ ಮಾತಾಡುವುದು, மற்றவருடைய பணத்து மேல குறிக்கோளாய் இருப்பது, ಬೇರೆಯವರ ವಸ್ತು ಮೇಲೆ ಗುರುತಾಗಿ ಇರುವುದು, இல்லாத பொய்களை சொல்லுவது, ಇಲ್ಲದ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದು, பேசாத வார்த்தைகளை பேசுனதாக செய்வது. ಮಾತಾಡಿರೋ ಮಾತುಗಳು ಮಾತಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ அந்த ಮಾತಾಡುವುದು. நபருங்க ಆ அப்படியே ವ್ಯಕ್ತಿಗಳು தான் கஷ்டப்படுற மாதிரியும், ತಾನು ಕಷ್ಟಪಡೋ ರೀತಿಯು, பணம் இல்லாத மாதிரியும், ಇಲ್ಲದವರಾಗಿಯೂ, பொருள் இல்லாத மாதிரியும், ವಸ್ತು ಇಲ್ಲದವರಾಗಿಯೂ, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரியும் ಊಟಕ್ಕೆ ದಾರಿ இப்படி ಇಲ್ಲದವರಾಗಿಯೂ, சொல்லி 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 ಹೀಗೆ ಹೇಳಿ அங்க தாத்தனுக்கு, பாட்டிக்கு, அப்பனுக்கு, அம்மாவுக்கு, குழந்தைக்கு, புருஷனுக்கு, பொண்டாட்டிக்குன்னு சொத்து மேல சொத்தை சேர்த்துக்கிட்டு ಅಜ್ಜಗೆ ಅಜ್ಜಿಗೆ ಹೆಂಡತಿಗೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮಗೆ ಆಸೆ ಮೇಲೆ ಆಸೆ ಸೇರಿ ಇಟ್ಟುಕೊಂಡು மற்றவங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்க வைக்கும். ಬೇರೆಯವ್ರನ್ನ ಏಮಾರಿಸುತ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. அதுல நீ நானும் ஏமாந்துகிட்டே இருப்போம். ಆದ್ರೆ ನೀವು ನಾವು ಏಮಾರಿಸ್ತಾ ಇರ್ತೀವಿ. ஹalleluya. ரபேந்திரையா சொல்றாரு, ಸೇವಕರೇ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்றாரு, ಮಕ್ಕಳಿಗೆ ಓದಕ್ಕೆ ಹಣ ಇಲ್ಲ சோறு ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, சோறு சாப்பிடறதுக்கு வழி இல்லைன்னு சொல்றாரு. ಊಟಕ್ಕೆ ದಾರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ. ஆமென். ಆಮೇನ್. நீ உடனே கடனை வாங்கி, ನಿನ್ನ ತಕ್ಷಣ ಸಾಲ இல்ல ತೆಗೆದುಕೊಂಡು, வட்டிக்கு வாங்கி, ಅಥವಾ ವಡ್ಡಿಗೆ இல்ல உன் ತೆಗೆದುಕೊಂಡು, கையில இருக்கிற கோல்ட கழட்டி, ನಿನ್ನ ಕೈಲಿ ಇರುತ್ತೆ ಬಂಗಾರವನ್ನು ತೆಗೆದು, ஆமென், ಆಮೇನ್, நீ போட்டுட்டு போவ. ನೀನ್ ಹಾಕಿಕೊಂಡು நான் ಹೋಗ್ತೀಯ. ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன், ನಾನು ಸ್ಟಾರ್ ಹೋಟೆಲ್ ತಿನ್ನೋದು, விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவேன். ಬೆಲೆಬಾದಂತ ವಸ್ತುಗಳು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು, இப்படி மற்றவர்களை ஏமாத்துகிற பெருமை. ಹೀಗಾಗಿ ಬೇರೆಯವ್ರನ್ನ ಏಮಾರಿಸುವಂತ ಹೆಮ್ಮೆ. ஹalleluya. ಹalleluya. நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை, ಒಳ್ಳೆ ದೇವರ ಮಕ್ಕಳು, கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளை ದೇವರ ಒಳಗಿರುವಂತ ಮಗು தான் கஷ்டப்பட்டாலும் ತಾನು ಕಷ್ಟಪಟ್ಟರು மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது. ಬೇರೆಯವರು ಕಷ್ಟಪಡಬಾರದು. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೇನ್. இந்த கடப்பாக்கு போயிருந்தேன், ನಾವು ಕಡಪಕ್ಕೆ அந்த ಹೋಗಿದ್ದೀವಿ. வீடுகள்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்கு. ಅವ್ರ ಮನೆಗಳು ನೋಡಕ್ಕೆ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿತ್ತು. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೇನ್. ஆமென். எப்படி ஒரு 10-15 வீட்டுக்கு போயிருப்பேன். ಹೇಗೆ ಒಂದು 10-15 ಮನೆಗೆ 15 ಹೋಗಿದ್ದೀವಿ. வீட்லயும் காணிக்கலாம் கொடுக்கறாங்க. ಅವ್ರು ನಮಗೆ ಕಾಣಿಕೆ காணிக்க நான் வாங்கிக்கிட்டேன். ಕಾಣಿಕೆ ಇಸ್ಕೊಂಡೆ. ஆனா பாருங்க, ನೋಡಿರಿ, ஒரு வீட்டுக்கு வரும் பொழுது ಒಂದು ಮನೆಗೆ ಬರುವಾಗ ரொம்ப துக்கம் வந்தாயிற்று. ತುಂಬಾ ದುಃಖ ಉಂಟಾಯ್ತು. ஹalleluya. ಹalleluya. அந்த குடும்பத்துடைய ஒரு சகோதரன் மரித்து போனான். ಆ ಕುಟುಂಬದ ಒಂದು ಸಹೋದರನು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. அந்த மரித்தது நிமித்தமாக ಅವ್ರು ಸತ್ತು ಹೋಗ್ತಾ அந்த ಇರೋದ್ರಿಂದ குடும்பத்தார் அழுகுறாங்க. ಆ ಕುಟುಂಬದ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அழுகிறத பார்த்தபோது ಅಳುವುದನ್ನು ನೋಡುವಾಗ மனசு தாங்கலங்க. ನನ್ನ ಮನಸ್ಸು ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ஆண்டவர் ಇಲ್ಲ. சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உனக்கு என்ன தோணுது, ನಿನಗೇನು ಅನಿಸ್ತದೆ, உனக்கு என்ன தோணுதுன்னா, ನಿನಗೆ ಹೇಗೆ ಅನ್ನುತ್ತದೆ ஆண்டவர் ಅಂದರೆ, நான் என்ன தோணுது, நான் என்ன சொல்லணும், ನಾನೇನೇ ಅನ್ನುತ್ತದೆ, ನನಗೆ நான் ಏನು வெளியில வரேன், ನಾನು நீ ಹೊರಗೆ திரும்ப உள்ள ಬರುತ್ತೇನೆ, போன்னு சொல்லி ಮತ್ತೆ ಒಳಗೆ ಹೋಗು. நான் திரும்ப உள்ள போகும்போது ಮತ್ತೆ ಒಳಗಡೆ அந்த ಹೋಗುವಾಗ பாட்டியம்மா என்ன பாக்குறாங்க. ಆ ಅಜ್ಜಮ್ಮನ அந்த ನೋಡುತ್ತಾರೆ. பாட்டியம்மா எனக்கு 20 ரூபாய் கையில ಆ கொடுத்தாங்க. ಅಜ್ಜಮ್ಮನಿಗೆ 20 ರೂಪಾಯಿ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. ஹalleluya. ಹalleluya. அந்த பாட்டியம்மா கையில வாங்குற 20 ரூபாய், ಆ ಅಜ್ಜಮ್ಮ ಕೈ 20 ರೂಪಾಯಿ அந்த ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பாட்டியம்மா என்ன அப்படியே பாக்குது. ಆ ಅಜ್ಜಮ್ಮನ அந்த ಹಾಕಿ கண்ணுல இருந்து ನೋಡುತ್ತಾರೆ. கண்ணீர் வருது. ಅವರು ಕಣ್ಣೀರಿಂದ ನೀರು ஏசப்பா ಬರ್ತದೆ. சொல்றாரு,
சொல்றாரு, ಯೇಸಪ್ಪ நீ ಹೇಳ್ತಾರೆ, வாங்கிட்டிய, நீ அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிற? ನೀನು ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಕೊಡುತ್ತೀಯಾ? அப்படியே அந்த பாட்டியம்மாவை என் தோளுக்காய் சேர்த்து கொண்டு ಆ ಅಜ್ಜಮ್ಮನ ಹಾಗೆ ಭುಜದ ಮೇಲೆ என் ಹಾಕಿಕೊಂಡು பாக்கெட்ல எவ்வளவு இருந்துச்சு எடுத்து அந்த பாட்டியம்மா கையில கொடுத்துட்டேன். ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಎಷ್ಟಿತ್ತು ಹಾಗೆ ಇತ್ತು ಅವ್ರ ಕೈಲಿ ಕೊಟ್ಟೆ. ஹalleluya, ಹalleluya, ஆமென். ಆಮೆನ್. வந்துட்டேன். ಬಂದುಬಿಟ್ಟೆ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. வந்த உடனே ஒரு அதிர்ச்சி, எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு அதிர்ச்சி. ಬಂದ ತಕ್ಷಣ ನಮಗೆ ಒಂದು ಶಾಕ್ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ. அந்த நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ என்ன எந்த மனுஷன் அழைச்சிட்டு வந்தாரோ ನನ್ನನ್ನು ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದರು, அந்த மனுஷன் சொல்றாரு, ಆ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அந்த பாட்டியம்மா உங்களை குறிச்சு ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ಆ ಅಜ್ಜಮ್ಮ ನಿಮ್ಮ ಕುರಿತು ಹೆಮ್ಮೆಯಾಗಿ கடவுளே ಮಾತಾಡ್ತಾರೆ. எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு, ದೇವರೇ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟರು, கடவுளே எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. ದೇವರೇ ಬಂದು ಬಿಟ್ಟರು. இனி எங்க வீட்டுல சாப்பாட்டு குறை இருக்காது, ನಮಗೆ ಊಟಕ್ಕೆ எங்க ಕೊರತೆ வீட்டுல ಇರುವುದಿಲ್ಲ, பஞ்சம் இருக்காது. ನಮ್ಮಲ್ಲಿ ಬರವಡೆ ஹalleluya. ಇರುವುದಿಲ್ಲ. ஏமாத்துகிறவனுக்கும் ஏமாத்துறதை கண்டுபிடிக்கிறவனுக்கும் ஏமாற்றம் செய்யறவனுக்கு வித்தியாசம் உண்டு. ಏಮಾರಿಸುವವನಿಗೆ ಏಮಾರಿಸುವ இயேசுவால் பயன்படுகிற தேவ மனுஷனுக்கும் இயேசுவால் பயன்படுத்தாத தேவ மனுஷனுக்கு வித்தியாசம் உண்டு. ಯೇಸುವಿನ ಉಪಯೋಗ ಮಾಡುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ ಯೇಸುವಿನ ಉಪಯೋಗ ಮಾಡದಿರುವ ವ್ಯಕ್ತಿಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. ஹalleluya. ஹalleluya. ஒரு மகள் நேத்து போன்ல சொல்றாங்க, ಒಂದು ಮಗಳು ಫೋನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, 2.5 ಲಕ್ಷ ரூபாய் பொருள் 7 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ವಸ್ತು நான் சபைக்கு கொடுத்தாகணும் ஐயா, ನಾನು ಸಭೆಗೆ ಕೊಟ್ಟೆ, ஆனா என்கிட்ட கஷ்டம், எங்களால முடியல. ನನಗೆ ಕಷ್ಟದಿಂದ ಆಗಲಿಲ್ಲ. ஆனா ரெண்டு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, 2 ತಿಂಗಳಾಗಿ ಹೇಳುತ್ತಾ வேண்டாம் ಇದ್ದಾರೆ, வேண்டாம், அவங்கள துக்கப்படுத்த கூடாது, அவங்களை துக்கப்படுத்த அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது, அவங்களை கஷ்டப்படுத்த அவங்க இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இந்த காரியத்தை செய்யக்கூடாது. ಇನ್ನೊಬ್ಬರ ಬಳಿ ಸಾಲ ತೆಗೆದು ಕಾರ್ಯ ಮಾಡಬಾರದು. ஆமென். தேவன் பார்க்கிறார். ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏமாற்றி வாங்க அவருக்கு விருப்பம் இல்ல, ಏಮಾರಿಸಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. ஏமாற்றி வாங்கி சந்தோஷமா சுகமா இருக்கும் அவருக்கு விருப்பம் இல்ல. ಏಮಾರಿಸಿದಾಗ ಸಂತೋಷ ಇರಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. அவங்க கஷ்டத்தை ஏன் கஷ்டமா நினைக்கணும், ಅವರ ಕಷ್ಟ ನನ್ನ ಕಷ್ಟವಾಗಿ அவங்க ನೆನೆಸಬೇಕು, பாட ஏன் பாடா நினைக்கணும். ಅವರ ಹೋರಾಟ ನನ್ನ இயேசு கிறிஸ்து அதத்தான் நினைச்சாரு. ಅದನ್ನೇ ನೆನೆಸಿದರು. அகில உலகத்தின் ஜனத்துடைய பாடு அவர் பாடாக நினைச்சாரு, ಲೋಕವ ಕಷ್ಟ அவரு கஷ்டமா எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் சிலுவையில தன்னை கொடுத்தாரு. அவர் போறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, ಮುಂಚೆ ಹೇಳಿಬಿಟ್ಟರು, என் சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன், ನನ್ನ ಸಮಾಧಾನ ನಿನಗೆ உங்க கஷ்டத்தை, ನಿಮ್ಮ உங்க ಕಷ್ಟವನ್ನು, பாடுகளை, ನಿಮ್ಮ ಹೋರಾಟವನ್ನು, உங்க வேதனைய, ನಿಮ್ಮ ವೇದನೆಯನ್ನು, உங்க துக்கத்தை ನಿಮ್ಮ ದುಃಖವನ್ನು நான் எடுத்துட்டு போறேன். ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. போனா போயிருவேன்லப்பா, ನಾನು ಹೋಗುಬಿಡ್ತೇನೆ திரும்ப ಅಲ್ಲಪ್ಪ, வருவேன், ತಿರುಗಿ ಬರುತ್ತೇನೆ, 3ஆம் நாள்ல நான் மறுபடியும் உயிரோடு எழும்புவேன், 3 ದಿನ ಪುನರ್ತನವಾಗಿ ಎದ್ದೊಳೆ ಬರುತ್ತೇನೆ, உங்க கூட தான் இருப்பேன். ನಿಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇರುತ್ತೇನೆ. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. வீட்ல போய் படிங்க, நேரம் இல்ல. ಸತ್ಯವಾಗಿ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7 இருந்து 9 வரை ಫಿಲಿಪ್ಪಿ 4 அவர் சமாதானத்தை நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார். ಸಮಾಧಾನಕ್ಕೆ ದಯಪಾಲಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. கொலோசியர் 3:15 சொல்றாரு, அவரே மெய்யானவர், ಆತನೇ ನಿಜವಾದವರು. அவருடைய சமாதானத்தை நமக்கு கனமாக வைத்திருக்கிறார். ಸಮಾಧಾನ ಗಣವಾಗಿ ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. ரோமர் 5:1 சொல்லுகிறார், ರೋಮರ್ 5:1 ಹೇಳುತ್ತಾರೆ, லூக்கா 2:28-29 சொல்லுகிறார். 7:28 இப்ப ಹೇಳುತ್ತಾರೆ. மத்தேயு கடைசியான அத்தியாயத்துல ಮತ್ತೆ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ 28ஆம் அதிகாரத்துல 19-20 சொல்லுகிறது, 8:19-20 என் ಹೇಳುತ್ತಾರೆ, சமாதானம் உங்களுக்கு வேணுமானால், ನನ್ನ ಸಮಾಧಾನ ನಿನಗೆ நீங்க ಬೇಕೆಂದರೆ, சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்கணும்னா ಸಂತೋಷ ಸುಖವನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕೆಂದರೆ உலகம் எங்கு போங்க. ಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಗೆ ಹೋಗಿ. ஹalleluya. ஹalleluya. நீங்க பெற்ற அற்புதத்தை, அதிசயத்தை, அதிசಯವನ್ನು, சுகத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை ಸುಖವನ್ನು, ಸಂತೋಷವನ್ನು, ಸಮಾಧಾನವನ್ನು மற்றவங்களுக்கு போய் கொடுங்க. ಬೇರೆಯವರಿಗೆ ಕೊಡಿರಿ. உலகத்தின் முடிவு பரிந்தவம் ಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ நான் உங்களோடு கூட ನಾನು இருப்பேன். ನಿಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇದ್ದೀನಿ. ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. பக்கத்து பாஸ் சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, இனி நீ அழுது புலம்பதுக்கு இடம் கொடுக்காத. ಇನ್ನು ಮುಂದೆ ಹತ್ತು ಗೋಳಾಡಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡಬೇಡ. என்ன நடந்தாலும் ಏನೇ ನಡೆದರೂ ಸರಿ, கர்த்தர் உனக்கு ஜெயம் தருவார். ದೇವರು ನಿನಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. உன்னை ஒரு புறம்ப தள்ள மாட்டார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. உனக்கு சமாதானம் அவரே, ನಿನಗೆ ಸಮಾಧಾನವು ಆತನೇ, உனக்கு அவரೇ சமாதானம். ನಿನಗೆ ಆತನೇ ಸಮಾಧಾನ. நீ பெற்ற சமாதானத்தை ನೀನು ಪಡೆದಿರುವ ಸಮಾಧಾನವನ್ನು சமாதானம் இல்லாதவங்களுக்கு போய் சொல்லு. ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದವರಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳು. ஆமென். ಆಮೆನ್. உலகத்தின் முடிவு பரிந்தோம் ಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ சகல நாட்களும் ಸಕಲ ದಿನಗಳೆಯೂ கர்த்தர் என் கூட இருப்பா, ಯೇಸು ನನ್ನ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ, உன் கூட இருப்பா. ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ, பக்கத்துல சொல்லுங்க, உன் கூட இருப்பா. ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அப்படி ஒரு செகண்ட் எழுந்து நிப்போமா. ಹಾಗೆ ಒಂದು ಕ್ಷಣ ಎಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. உன் கூட என் கூட இருக்கிற கர்த்தரை ನಿನ್ನ ಸಂಗ ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವಂತ ಕರ್ತನು மகிமைப்படுத்தி கூப்பிடுங்க. ಹಾಗೆ ಗಣಪಡಿಸಿ ಕರೆಯಿರಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, நீர் எங்களுக்கு சமாதானம் ನೀವು தந்திருக்கிறீர், ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. பயப்படாதீர்கள், ಭಯಪಡಬೇಡಿರಿ, உங்களுக்கு சமாதானம். ನಿಮಗೆ உன் கண்ணை ಸಮಾಧಾನವಾಗಲಿ. பூட்டி வச்சிருக்கானா?
உன் கண்ணை பூட்டி ನಿನ್ನ வச்சிருக்கானா? ಕಣ್ಣು உன் ಮುಚ್ಚಾಕಿಟ್ಟಿದ್ದೀರ್ತಾನ இருதயத்தை பூட்டிட்டானா? ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು உன் ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ சரீரத்தை பூட்டிட்டானா? ಶರೀರವನ್ನು உன் ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ வீட்டை பூட்டிட்டானா? ನಿನ್ನ ಮನೆಯನ್ನು உன் ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ குடும்பத்தை பூட்டிட்டானா? ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಮುಚ್ಚಲಾಕಿಟ್ಟಿದ್ಯಾ சந்தோஷம் போயிடுச்சா? ಸಂತೋಷ ಹೋಯ್ತಾ சமாதானம் போயிடுச்சா? ಸಮಾಧಾನ ಹೋಯ್ತಾ சுகம் போயிடுச்சா? ಸುಖ ಹೋಯ್ತಾ ஆரோக்கியம் போயிடுச்சா? ಆರೋಗ್ಯ ಹೋಯ್ತಾ கவலைப்படாத. ಚಿಂತೆ ಬೇಡ உலகத்தின் முடிவிருந்தும் ಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆ சகல நாட்களிலும் ಸಕಲ ದಿನಗಳಲ್ಲಿ உன்னோடு இருக்கிற சொல்றா, ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವವರು ಹೇಳುತ್ತಾರೆ என் சமாதானத்தை ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು உங்களுக்கு கொடுக்கிறேன். ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ நீ கலங்க வேண்டாம், ನೀ ಕಳವಳ ಪಡಬೇಡ பயப்பட வேண்டாம். ಭಯಪಡವೂ ಬೇಡ கரங்களை உயர்த்தி, ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿಸಿ எதை குறிச்சு நான் கலங்க மாட்டேன், ಯಾವುದನ್ನ ಕುರಿತು ನಾನು ಕಳವಳ எதை குறிச்சு ಪಡುವುದಿಲ್ಲ நான் பயப்பட மாட்டேன். ಯಾವುದನ್ನ ಕುರಿತು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ எனக்கு சமாதானம் ನನಗೆ என் ಸಮಾಧಾನವು கர்த்தர்தா, ನನ್ನ ಕರ್ತನೇ என் கர்த்தர்தா. ನನ್ನ ಕರ್ತನೇ ரேகாபா லாதரபா, ஓ ரேகாபா லாதரபா, ஓ ரிபா லாதரமா. என் அன்பு மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ இன்னும் 2 ಮಗಳೇ, தோல்விகள் உண்டு, ಸೋಲುಗಳಿದೆ இன்னும் 2 தோல்விகள் உண்டு. ಸೋಲುಗಳಿದೆ அதன் பிறகு உன்னை ஒருவனும் ஜெயிக்க முடியாது. ಯಾರು ಗೆಲ್ಲಕ್ಕೆ நீ ಹಾಕೋದಿಲ್ಲ ஜெயம் எடுப்ப. ಜಯ ತೆಗಿತೀಯಾ கர்த்தர் சொல்றாரு, ಹೇಳುತ್ತಾರೆ நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை. ನೀನು ತಳ್ಳುವುದಿಲ್ಲ நான் எப்படி வெளியே நடப்பேன்? ನಾನು ಹೇಗೆ ಹೊರಗೆ என் சொந்த பந்தமே என்ன வேதனைப்படுத்துவாங்களே, ಸ್ವಂತ ಬಂಧನ ವೇದನೆ ಪಡಿಸುತ್ತಾರೆ என் சொந்த பந்தமே நாமே மரணத்துக்கு நேர கொண்டு போவாங்களே, ಮರಣಕ್ಕೆ ನೇರ ತಳ್ಳುತ್ತಾರೆ என் சொந்த பந்தமே என்ன தலைமல தட்டுகிற வண்ணமாக என்ன உட்கார வச்சிருவாங்களே. ಅದು ಮೆತ್ತು ತಲೆ ಮೇಲೆ ಕೊಟ್ಟು நான் என்ன பண்ணுவேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡಲಿ நான் என்ன பண்ணுவேன்? ಏನ್ ಮಾಡಲಿ தோல்வியை கண்டு கலங்குறாயோ? ಕಂಡು ಭಯ இன்னும் உனக்கு எதிராய் 2 தோல்விகள் உண்டு. ಎರಡು ಸೋಲುಗಳಿದೆ அந்த தோல்வியை நீ தாண்டும் பொழுதுதான் ಸೋಲನ್ನು ದಾಟಿ உனக்கு ಬರುವಾಗ ஜெயம், ஜெயம். உனக்கு ஜெயம். ஜெயம். அந்த சீசர்களை பார்த்து சொன்னது போல, ಕರ್ತರು ನೋಡಿ ಹೇಳಿದ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே ಪಟ್ಟವರೇ, நீங்கள் வாருங்கள். ಬನ್ನಿರಿ. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், உன் கணவனை பார்த்து சொல்லுவார், உன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார், நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ದೇವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು இதை உன் இருதயத்தில் இப்ப பூட்டிக்கொள், ಹೃದಯದಲ್ಲಿ ಇವಾಗ ಹಾಕಿಕೊಳ್ಳು உன் இருதயத்தில் இதை பூட்டிக்கொள். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் நாங்க முன்வைத்ததை பின்வைக்க மாட்டோம், ಮುಂದಿಟ್ಟು ಹೆಜ್ಜೆ நாங்க முன்வைத்ததை பின்வைக்க மாட்டோம். எந்த அவமானம் வந்தாலும், எந்த வெட்கம் வந்தாலும், எந்த தோல்வி வந்தாலும் நாங்க முன்வைத்ததை பின்வைக்க மாட்டோம். ನಾವು ಮುಂದಿಟ್ಟು ಹೆಜ್ಜೆ ಹಿಂದೆ ಇಡುವುದಿಲ್ಲ கர்த்தர் உங்களுக்கு முன்னே நிற்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದಾರೆ உலகத்தின் முடிவருந்தும் ಈ ಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆವರೆಗೂ சகல நாட்களிலும் ಸಕಲ ದಿನಗಳಲ್ಲಿ சகல நாட்களிலும் ಸಕಲ ದಿನಗಳಲ್ಲಿಯೂ உன்னோடு இருக்கிறவர் கர்த்தர், ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವವರು ಕರ್ತನು உங்களோடு இருக்கிற கர்த்தர். ನಿನ್ನ ಜೊತೆಗಿರುವವರು உன் வீடு வாசனையா இருக்கிறது தெரியவில்லையா? ವಾಸನೆಗಿರುವುದು நான் ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲವಾ தான் நறுமண கர்த்தர், ನಾನೇ ವಾಸನೆಯ வாசனையின் கர்த்தர். ನಾನೇ ದ್ರವ್ಯ வெளித்தோட்டத்துல வாசனை வேறு விதம், ನಾನು ಬರುವುದು ವಾಸನೆ ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற வாசனை என்ன? அது என்னுடைய வாசனை, நான் உயிர்த்தெழுந்த வாசனை, நான் ஜீவிக்கிற வாசனை, நான் உங்களோடு இருக்கிற வாசனை. நான் உங்களை உயர்த்தி வைப்பேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಸಿಡುತ್ತೇನೆ நீங்கள் ஜெயிப்பீர்கள். ನೀವು ಜಯಿಸುತ್ತೀರಾ ரபலத ரபா. மரண யோசனையை விடு, ಮರಣ ಯೋಚನೆಗಳು ಬಿಡು புத்தி அலமோதுது. ನಿನ್ನ ಬುದ್ಧಿ ಹಾಗೆ ಅಲ್ಲಾಡುತ್ತಾ ಇದೆ என்ன செய்யலாம்? ಏನ್ ಮಾಡೋಣ என்னால முடியல, ನನ್ನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ நான் வேணும்னு பண்ணல, ನಾನ್ ಬೇಕಂತ என் ಮಾಡಲಿಲ್ಲ அப்பா அம்மா வெக்கப்படுத்தல, ನನ್ನ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ನಾಚಿಕೆ ஆனா ಪಡಿಸಲಿಲ್ಲ என்னால முடியல. ನನ್ನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ நான் இருக்கலாமா வேணாமா? ನಾನು ಇರೋಣ ಬೇಡಣ கொஞ்ச நாளா உன் இருதயத்துல ஓடிக்கொண்டிருக்க ஓட்டம் என்ன? ಸ್ವಲ್ಪವಾಗಿ ನೀ ಹೃದಯದಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇರೋ ಓಟ வேண்டாம் என்று கர்த்தர் ಬೇಡ சொல்லுகிறார். ಅಂತ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ நான் உன்னை பயன்படுத்துவேன், ನಾನು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇನೆ நான் பயன்படுத்துவேன். ನಾನು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇನೆ உன் சித்தம் வெளிப்படும். ನಿನ್ನ ಚಿತ್ತ உனக்குள்ள ಪ್ರಕಟವಾಗುವುದು இருக்கிற கர்த்தர் நானே. ನಿನ್ನೊಳಗಿರುವ ಕರ್ತನ யார் உன்னை அவமானப்படுத்துகிறார்கள்? ಯಾರನ್ನ ಅವಮಾನಪಡಿಸ್ತಾ யார் உன்னை துக்கப்படுத்துகிறார்கள்? ಯಾರು ದುಃಖಪಡಿಸುತ್ತಾರೆ அதே வாயில உன்னை புகழ்வார்கள், ಅದೇ ಬಾಯಿನ ಹೊಗಳುತ್ತಾರೆ அதே வாயில உன்னை புகழ்வார்கள். ಅದೇ ಬಾಯಲ್ಲಿ ಹೊಗಳುತ್ತಾರೆ அந்த நாட்கள் வரும், ಆ ದಿನಗಳು உன்னை ಬರುತ್ತದೆ வெட்கப்படுத்தவர்களுக்கு பிள்ளைகள் உண்டு, ಆಶಾಭಂಗ ಪಡ್ತವರಿಗೆ சந்ததி ಮಕ್ಕಳಿದೆ, உண்டு, ಸಂತಾನಗಳು ಇದೆ, குடும்பங்கள் உண்டு. ಕುಟುಂಬಗಳಿದೆ. உன்னை வெட்கப்படுத்த நினைக்கிறார்களோ, ನಾಚಿಕೆಪಡಿಸಕ್ಕೆ நான் ಇಷ್ಟಪಡ್ತಾರಾ? நேசிக்கிற பிரியமானவளே, ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಪ್ರೀತಿ நீ ಆದವಳೇ, பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ ரகலதரபா. தேவனுக்கு முன்னே இருக்கிறார். ದೇವರಿನ ಮುಂದೆ ಇದ್ದಾರೆ You must see like God mighty power. திரும்ப திரும்ப ಮತ್ತೆ ಮತ್ತೆ சபைக்குள்ள ஒருவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಕುರಿತು ದೇವರು ಮಾತಾಡ್ತಾ ஒரு ಇದ್ದಾರೆ குடும்பத்துல சில குழப்பங்களோடு இருக்கிறீர்கள். ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಗೋಳಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்குள்ளும்
ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் என்ன? ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಓಡ್ತಾ ಇರೋ ಓಟ எங்கேயாவது ஓடிவிடலாம். ಎಲ್ಲಾದ್ರೂ ಓಡಬಿಡೋಣ. பிள்ளைகள் நினைக்கிறாங்க ಮಕ್ಕಳು ನೆನೆಸುತ್ತಾರೆ யாரு வேண்டாம், ಯಾರು ಬೇಡ, எங்க விடுதியிலயோ ஹாஸ்டல்ல போய் தங்கிரலாம். ಎಲ್ಲಾದ್ರೂ ಆಶ್ರಮದಲ್ಲಿ ಹೋಗಿ தகப்பனே தாயே, ತಂದೆ ತಾಯಿ எதற்கு உங்களுக்கு போராட்டம்? ಯಾನಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟವು? பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இந்த போராட்டமா? ಮಕ್ಕಳು ಇಟ್ಕೊಂಡು ಈ ಹೋರಾಟವಾ? உன் கண்ணை திறந்து பார். இன்னைக்கு பிள்ளைகள் இல்லாம எத்தனை பேர் அழுகிறார்கள். ಇವತ್ತು ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ಜನ ಅಳುತ್ತಾರೆ. நீ இன்றைய நாட்களில ಇವತ್ತು ದಿನಗಳಲ್ಲಿ நீங்க கோலாடுவது என்ன? ನಿನ್ನ ಗೋಳಾಟವೇನು? நீங்க வாக்குவாதம் பண்றது என்ன? ನಿನ್ನ ಮಾತುಕತೆ ವ್ಯಾಖ್ಯಾನವೇನು? இப்போதே நீங்க சரணடைந்தால் ಇವಾಗ ಶರಣಾದರೆ ஏமாற்றத்தை காண மாட்டீங்க. ಏಮಾರುವಿಕೆ ನೋಡುವುದಿಲ್ಲ. இல்லனா நீங்க எப்படி வாக்குவாதம் பண்ணுகிறீர்களோ ಹೇಗೆ ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡುತ್ತೀರೋ உங்க பிள்ளைகள் எதிர்பாராத நேரத்தில் ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಎದುರು ನೋಡುವಂತ உங்க ಸ್ಥಳದಲ್ಲಿ சந்தோஷத்துக்கு இடமில்லாமல் வெளியேறுவார்கள். ನಿಮ್ಮ ಸಂತೋಷಕ್ಕೆ ಅವರು ಅಡ್ಡದಿಂದ ಹೊರಗೆ கவனம். ಗಮನವಾಗಿರಿ. பிள்ளைகள் மேல் சந்தேகப்பட வேண்டாம். ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಸಂದೇಹ ಪಡಬಾರದು. உங்களுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். ನಿಮಗೆ ವ್ಯಾಖ್ಯಾನವೂ ಬೇಡ. வெள்ளலி கபலதரபா. பரிசுத்தவானை நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ಶುದ್ಧ ಭಕ್ತರು ಹೇಗೆ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? பரிசுத்தவான்களை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? ಭಕ್ತರು ಹೇಗೆ ನೆನೆಸ್ತಾ சகோதரனே ಇದ್ದೀರಾ? சகோதரியே, ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, உன் பேருக்கு கலங்கம் உண்டாக்காத. ಅವರ ಹೆಸರಿಗೆ ಕಲವಲ இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை நீ காத்துக்கோ. ಇವತ್ತಿನ ಸಂತೋಷವನ್ನು இன்னைக்கு ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. இருக்கிற சந்தோஷத்தை நீ காத்துக்கோ. ಸಂತೋಷವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳು. வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಅಂತ ದೇವರು நீ ಹೇಳಿದ್ದಾರೆ. மறுபடியும் படுக்கல விழுவதற்கு இடம் கொடுக்காத. ಮತ್ತೆ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ ಜಾಗ வேண்டாம் ಕೊಡಬೇಡ. என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ದೇವರು ಎಚ್ಚರಿಸುತ್ತಾರೆ. மகளே, ಮಗಳೇ ஜாக்கிரதை, ಜಾಗರೂಕರಾಗಿ. ஜாக்கிரதை. ಜಾಗ್ರತೆ. சந்ததிகள் பெருகட்டும். ಸಂತಾನಗಳು ಹೆಚ್ಚಾಗಲಿ. அதுக்கு தடையாய் இருக்காது. ಅದಕ್ಕೆ ಅಡ್ಡವಾಗಿರಬೇಡ. அதுக்கு தடையாய் இருக்காது. ಅದಕ್ಕೆ ಅಡ್ಡವಾಗಿರಬೇಡ. தப்புன்னு தெரிஞ்சும் தப்புக்கு இடம் கொடுக்காது. ಅಂತ ಗೊತ್ತು ಅದಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡಬೇಡ. அது யாராய் இருந்தாலும் கண்டி ಅದು ಯಾರಾಗಿದ್ರು ಖಂಡಿಸು. இடம் கொடாது. ಜಾಗ ಕೊಡಬೇಡ. சிலருடைய கண்ணீரை நான் பார்க்கிறேன். ಕೆಲವೊಬ್ಬರ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆமென். இந்த இடத்துல ಈ ಜಾಗದಲ್ಲಿ ஆண்டவரோடு இருந்த ದೇವರ ಜೊತೆಗಿದ್ದಂತ 12 பேர் போல 12 ಜನರಾಗಿ இங்க ஒரு சிலரை எழுப்ப போறேன்னு சொல்றா. ಕೆಲವರು ದೇವರು ಎಬ್ಬರಿಸುತ್ತೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தர் உங்களை எழுப்ப போறேன்னு சொல்றா. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. நீங்க எங்க ஓடுறீங்க? ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತೀರಾ? உங்க மனதை குருட்டாக்காதீங்க. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಕೂಡ ಹಾಕಬೇಡಿರಿ. உங்க இருதயத்தை மந்தமாக்காதீங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಮಂದವಾಗಿ உங்க காதுகளை செவிடாக்காதீங்க. ಕಿವಿ ಕಿವಿಡರಾಗಿ உங்களுக்கு கொடுத்த டாலண்ட்களை பயன்படுத்துங்க. பயன்படுத்து. மகனே மகளே, பயன்படுத்து. உன்னை எந்த பொறுப்புல வைத்திருக்கிற, எந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிற, எந்த ஊழியத்தை உன் கையில தந்திருக்கிற, நிறைவேற்று நிறைவேற்று. நீ அதை தள்ளாத. உனக்குள்ளது எழுப்பது உண்டாகட்டும். உனக்குள்ளது எழுப்பது உண்டாகட்டும். ஒரு கணவன் மனைவியை கர்த்தர் எச்சரிக்கிறார். சம்பாதனை முக்கியம், சம்பாதனை முக்கியம் ஓடுற, ஆனா நான் கொடுத்த வேலை எங்கன்னு சொல்றா. நீ என் வேலையை தேடு, உன் குடும்ப சமாதானத்துக்குள்ள வரும். ஒரு சகோதரியை பார்த்து சொல்றா, என் கணவன் இன்னும் அப்படியே இருக்கிறா, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆமே ஊழியத்தை எழுப்ப. உன் கூடாரம் ஜெப ஆலயமா மாறட்டும். கர்த்தருடைய வாக்கு இறங்குகிறது. கர்த்தருடைய நாமம் இறங்குகிறது. ஒரு குடும்பத்துல சமாதானமே இல்ல, ஆனா நடிச்சுக்கிட்டு இருக்க, நடிக்கிற. எஸ், ஒரு கணவன் மனைவி பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு மங்களவாள் வந்திருக்கு, ஆனா அதுக்கு தடை நீதான் சொல்றாரு. உன் முழங்கால் எங்க? நீ நேசிக்கிற நேசிப்பு எங்க? இன்னொருத்த குறை சொல்றதுக்கு இடம் வேண்டாம். உன் பிள்ளைகளுக்கு மங்கள வாழ்வு. ஒரு மகளை பார்த்து சொல்றாரு, உன்னை புதுப்பித்த கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கை கனமாக மாற்ற போகிறான். ஆமே, கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறான். ஆண்டவர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು, உங்களை ஆசீர்வதிக்கிறார். ಆತನ ಆಶೀರ್ವದಿಸುವಂತವರು. கரங்களை உயர்த்தி, ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿಸಿ, கரங்களை உயர்த்தி. ಎಲ್ಲರೂ ಕಾಲನ್ನಾಗಿ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ. இருந்தவர், ಇದ್ದವರು, இருக்கிறவர், ಇರುವವರು, வருகிறமாகிய ಬರುವಂತವರಾದ சேனைகளின் கர்த்தர், ಸೇನಾಧೀಶರಾದ ಕರ್ತನು, பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು, பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು, பரிசுத்த. ಪರಿಶುದ್ಧನು. ஒரೇ ஒரு செகண்ட் ಒಂದೇ ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರವೇ கர்த்தர் எனக்காக பேசியிருப்பா. ದೇವರು ನನಗಾಗಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. என்னோட தான் பேசணும். ನನ್ನ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡಿದರು. நம்புகிறவர்கள் ನಂಬುವವರು உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಅರಿಕೆ ಮಾಡಿರಿ. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பா. ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ಒಂದು ಮನೆಯೊಳಗಿಂದ அசுத்த ஆவிகள்
ದುರಾತ್ಮಗಳು, மாந்திகத்தின் கட்டுகள், ಮಾಂತ್ರಿಕದ ಕಟ್ಟುಗಳು, கணவன் மனைவி பிரிவினை கொண்டு வந்த அந்த வழிமுறைகள், ಗಂಡ ಹೆಂಡತಿ ಬೇರ್ಪಡಿಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ಆ இச்சையின் ஆவிகளை ಇಚ್ಛಿಸುವಂತ ಆತ್ಮಗಳು கர்த்தர் வெளியேறுகிறத காமிச்சுக்கிட்டு ದೇವರು இருக்கிறார். ಹೊರಗೆ ಹೋಗೋದು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ ஸ்டடி ஆயிட்டீனா ನೀನ್ ಸರಿಯಾಗಿ ಬಿಟ್ಟರೆ உன் குடும்பம் ஆசீர்வாதமா மாறும். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದವಾಗುವುದು. தேங்க்யூ. 2 பேரை கர்த்தர் எச்சரிக்கிறார். ಇಬ್ಬರನ್ನು ದೇವರು ಎಚ್ಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாவத்தின் சுமையை நீ சுமக்க வேண்டாம். ಪಾಪದ ಭಾರವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಬೇಡ. பாவத்தின் சுமையை வேண்டாம். ಪಾಪ ಭಾರ ಬೇಡ. நண்பனாக பழகு, ಸ್ನೇಹಿತನಾಗಿ ಅವರ ಜೊತೆ சிநேகிதியாக சிநேகிதனாக பழகு, ಸ್ನೇಹಿತರಾಗಿ ಸ್ನೇಹಿತರಾಗಿ சரீர பிரகாரமாக ಶರೀರ ರೀತಿಯಾಗಿ பாவத்துக்கு இடம் கொடுக்க பழகாது. ಪಾಪಕ್ಕೆ ಜಾಗ ஒரு ಕೊಡಕ್ಕೆ தகப்பனா தாயா, ತಂದೆ ஒரு ತಾಯ அண்ணனா தங்கியா தங்கச்சா ಅಣ್ಣ ತಂಗಿಯಾಗಿ நீங்க பழகுவீங்கன்றால் ಇವಾಗ ನಿಮ್ಮ ಅಭ್ಯಾಸ உங்கள் மேல் அவருடைய ஆசீர்வாதம் வரும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಆತನ ಆಶೀರ್ವಾದ ಬರುವುದು. வரும் நாட்கள் உன் சம்பாத்தனை கையில ரெட்டிப்பாய் இருக்கும். ಬರುವ ದಿನಗಳ ವರಮಾನ ಎರಡರಷ್ಟು ಇರುತ್ತದೆ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. 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 கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். ದೇವರ ನಾಮದಿಂದ ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಶುಭಗಳು. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். ಆಮೆನ್. God bless you.